இனிமேல் இது மாதிரி ஒரு மழைக்காலம் என்று ஒன்று இருக்காது, புயல் காலம் என்றுதான் ஒன்று இருக்கும். அப்போ அந்த புயல் காலத்துக்கு ஏற்றாற்போல் நம்மை நாம் தகவமைத்துக் கொள்ளணும் அப்படின்னு தொடர்ந்து எழுதுறத பார்க்கிறோம். சென்னையில் பெய்த அந்த ஓரிரு நாள் மழையில் எவ்வளவு அவதிப்பட்டோம். திருநெல்வேலியில் பெய்த ஒரே நாள் இரவில் பெய்த மழையில் 10 நாட்களாக தூத்துக்குடியில் தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அன்றைக்கு கொடுக்கக்கூடிய அவதிகளை தவிர நாள்பட்டு இதெல்லாம் என்னென்ன சிக்கல்களை செய்யும் என்று யோசிச்சு பார்த்தா உடனடியாக மனதில் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, சர்க்கரை கூடிக்கிட்டே இருக்கிறது, இரத்த கொதிப்பு கூடுறது, இதய நோய்கள் கூடுறது, திடீர் மரணங்கள் இளமையில் ஏற்படுறது, இதெல்லாம் பேசிட்டே இருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக உலகம் எவ்வளவு வளர்ந்து கொண்டிருந்தாலும், அறிவியலின் புரிதல் பெரிய அளவில் வந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கும் பெரிய சிக்கல்களை கொடுப்பது என்பது சுகாதாரமற்ற தண்ணீர் தான். அந்த சுகாதாரமற்ற தண்ணீர் ஒரு விஷயத்தை சரி செய்யாததுனால வருடத்துக்கு 2019 டேட்டா என்ன சொல்லுதுன்னா 14 லட்சம் மக்கள் 1.4 மில்லியன் டெத் வெறும் ஒழுங்கா கையை கழுவாததுனால ஏற்பட்டதுங்கிறார். நம்ம மற்ற சர்க்கரை எவ்வளவு கூடுது, ரத்த கொதிப்பு எவ்வளவு கூடுது, என்ன செய்யணுங்கிறதெல்லாம் பேசுறோம். கை கழுவாததுனால 69% உலகளவில் நடக்கக்கூடிய வயிற்றுப்போக்கு. இப்போ சென்னையில் ஒரு 1000 பேருக்கு வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு டயரியா இருந்ததுன்னா அந்த 1000 டயரியாவில் 690 டயரியா கையை ஒழுங்கா கழுவாதனால தான். ஒரு சாதாரண ஒரு விஷயமாகப்படுது கை கழுவுதல். ஆனால் நமக்குள்ள எத்தனை பேருக்கு கையை ஒழுங்கா கழுவ தெரியும்? எல்லா பெரிய உணவகங்களில் மருத்துவமனைகள் எல்லாம் ஹேண்ட் வாஷ் டெக்னிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கைகளை எப்படி உள்ளுக்குள்ளே கோர்த்து முதல்ல இப்படி உள்ளுக்குள்ளே உள்ளங்கையை தேய்ச்சி, அப்புறம் புறங்கையை தேய்ச்சி, அப்புறம் கைகளை கோர்த்து தேய்ச்சி, கடைசியாக தண்ணீரில் கழுவணும். ஒரு அதிகபட்சம் ஒரு 20லிருந்து 30 வினாடிகள் ஆகலாம். ஆனால் அந்த 20-30 வினாடிகள் நம்மால் மெனக்கெடாததுனால ஒரு 1.4 மில்லியன் மரணம் நடக்குதுன்னா இந்த நம்பர் ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்? இது கை கழுவுறதுல வாஷ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்களேன். ஏன்னா வாஷ்னா மறக்காது. நம்மளுடைய வாஷ் அப்படிங்கிறதுல வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன், இந்த 3 விஷயம், வாட்டர் அடல்ட்ரேஷன், சானிடேஷனில் உள்ள இஷ்யூஸ், ஹைஜீனில் இருக்கக்கூடிய இந்த 3 இஷ்யூனால எவ்வளவு சிக்கல்கள் வருதுன்னு தொடர்ச்சி. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மை போல வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி ஒரு பெருமழை காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மழை வந்ததுன்னா தண்ணி கெட்டு போயிடும்னு. எல்லாரும் ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும், இல்லைன்னா ஒரு சுகாதாரமான தண்ணீர் வெந்நீர் குடிக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். ஆனால் நம்ம அந்த குடிக்கிற தண்ணீருக்கு காட்டுற அக்கறையில் ஒரு காய்கறியை கழுவுறதுலையோ இல்லைன்னா நம்ம மேலுக்கு குளிக்கும் போது உள்ள தண்ணீர்லையோ எத்தனை மலினங்கள் உள்ள எவ்வளவு பெரிய சிக்கல்களை உண்டாக்குது அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா நம்மால யோசிக்க முடியாத பல சிக்கல்களை இந்த வெறும் சின்ன தண்ணீரில் ஏற்படக்கூடிய மாசுக்கள்னால வருது. ஒரு சுகாதாரமான, மிக சுகாதாரமான தண்ணீரை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய மிக அடிப்படையான கடமை. ஆனால் நம்ம தண்ணீர் அப்படின்னாலே நம்ம போய் பாட்டில் வாட்டர் வாங்கிக்கணும், இல்லைன்னா இது வாங்கிக்கணும், நம்ம மனநிலையில் நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய இடம், ரொம்ப அடிப்படையான விஷயம் தண்ணீர். இதை படித்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு விஷயம் வருது. இப்போ சமீபத்தில் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு தரவு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு பெரிய த்ரெட்டா மாறிட்டு வர்றது ஏஎம்ஆர் அப்படிங்கிறாங்க. ஏஎம்ஆர்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். கண்ணான ஆன்டிபயோட்டிக் நம்ம யூஸ் பண்றோம். அதுவும் குறிப்பாக உலக சுகாதார நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, உலகத்தில் உள்ள பல நாடுகளில் எப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்லாம் ஒரு ஆய்வு எடுத்து நிறைய நம்பர், எனக்கு அந்த எண்கள்லாம் மறந்து போச்சு. ஆனால் அதனோட சொல்லக்கூடிய விஷயம், இந்த மாதிரி சின்ன டயரியா, காய்ச்சல், ஒருவேளை வைரஸ்னால வந்த காய்ச்சலுக்கு பின்னாடி தொடர் தொற்றாக பாக்டீரியாக்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ், ஒரு குறிப்பிட்ட இந்த காரணியினால தான் இந்த காய்ச்சல் வந்திருக்கு, இந்த பாக்டீரியானால தான் இந்த நோய் வந்திருக்குன்னு சரியா ஒரு அறிந்து கொள்வதற்கு முன்னாடி மொத்தமா அழிச்சிடலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்.
தேவையே இல்லாமல் ஒரு கிராம் நெகட்டிவ் இதை அழிக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அது எக்கச்சக்கமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு 60லிருந்து 67 ஞாபகம் 77% பயன்படுத்தக்கூடிய இந்த எதிர் நுண்ணுயிரிகள் அவசியமே இல்லாமல் கொடுக்கப்படுகிறது, தொடர்ந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு சாதாரண தண்ணீரில் இருந்து வரக்கூடிய மாசுக்களை, அந்த பாக்டீரியாக்களை நம்ம உடம்புக்குள்ள வரவிடாம தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறது இல்லை, இது நம்ம பண்ணக்கூடிய தவறு. இன்னொரு பக்கம் இந்த சந்தை, மருந்துகளின் சந்தை புதிதாக அவசியம் இல்லாத மிக தீவிரமான ஒரு மொத்தமாக உள்ளிருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸை ஒரு சாதாரண நோய்களுக்கெல்லாம் கொடுத்ததனுடைய விளைவு அந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் உடம்புக்குள்ள உருவாருது. அது சுற்றுச்சூழலில் நடத்தக்கூடிய பாதிப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் சவாலாக வந்து கொண்டிருக்கிறது. நலச்சவால் அப்படின்னு உடனே நம்ம மனசுல எல்லாருக்கும் தோன்றது சர்க்கரை பற்றி பேசுவாரோ, இல்லை புற்றுநோய் கூடிருமோ, ரத்த கொதிப்பு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் கூடிக்கொண்டிருக்கிறது, அது பற்றி நாம் புரிந்து கொள்ள தான் வேணும். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஆரோக்கியமான தண்ணீர், சுத்தமான தண்ணீர், சுகாதாரமான தண்ணீர். தினம் தினம் நமக்கு நாம் பருகக்கூடிய, நாம் புழங்கக்கூடிய, நம் உணவில் அன்றாடம் சேர்க்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருப்பதற்கான ரொம்ப ரொம்ப நிறைய புள்ளிவிவரங்கள் தொடர்ச்சியாக கேரளா நமக்கு தெரியும், பக்கத்து மாநிலம். அவங்கள்ட்ட இன்னைக்கு வரைக்கும் ஹெப்பாட்டிஸ் ஏ கூடிக்கொண்டே இருக்கு. மஞ்சக்காமால வரக்கூடிய அது வாட்டர் பார்ன் டிசீஸ் தான், தண்ணீர்லேருந்து வரக்கூடியது தான். இன்னைக்கும் அந்த இன்சிடென்ட்ஸ் கூடிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் அவர்கள் சொல்வது இத்தனைக்கும் நம்மை விட தண்ணீரை காய்ச்சி சீரக தண்ணீரா, கருங்காலி போட்டு காய்ச்சி கருங்க தண்ணீரா குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ள மக்கள் கேரளத்து மக்கள். அவர்களுக்கிடையே புழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த மலினமான தண்ணீர், மழையினாலோ இந்த சுகாதாரம் இல்லாத தேங்கி வைக்கக்கூடிய தண்ணீர்னால வரக்கூடிய காமாலை இன்றைக்கும் அது ஒரு பெரிய த்ரெட்டா கூடிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, முதலில் நமக்கு முதல் நலச்சவாலாக நாம் இருக்கிறோம். நம்மளுடைய அடிப்படை ஆரோக்கியத்தை இன்றைய நவீன அறிவியல் மிக உன்னிப்பாக கவனிக்க சொல்லக்கூடிய இந்த வாஷ், கைகள் கழுவுறதுல இருந்து, நம் குடிக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து, புழங்குவதற்குரிய தண்ணீர், அது உணவை கழுவுறதுக்கோ இல்லை என்றால் நம் உடலை குளிப்பதற்கோ பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் சுகாதாரமாக இருக்க வேண்டியது மிக 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 அடிப்படையான அவசியமான விஷயம். அதை தாண்டி அடுத்த கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு எடுத்தா கோவிட் ஒரு பெரிய கற்பிதத்தை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது. இந்த கோவிட் காலத்தில் நம்ம கேட்ட விஷயங்கள் பல, அதில் கிடைச்ச பல புரிதல்களை 2 வருஷத்துல நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தோம். எங்க போனாலும் பொது இடங்கள்ல முகமுறை அணிந்துகிட்டு, எங்க போனாலும் நம்ம ரொம்ப அக்கறையா கைகளை சுத்தமா வச்சுட்டு எப்படி இல்லாம இருந்தோம். ஆனா அது 2 ஆண்டு தாண்டினோடனே நம்ம அதை பத்தின பெரிய பயம் இல்லை. என்ன நடந்தது, நம்ம உடம்புக்குள்ள ஒண்ணு நம்ம போட்டுக்கிட்ட வேக்சினாலேயோ இல்லை என்றால் அந்த மந்தை நோய் காப்புன்னு சொல்லக்கூடிய ஹேர்ட் இம்யூனிட்டி, நிறைய பேர் தொற்று பெற்று நம் உடல் அந்த எதிர்ப்பு நிலையை அடைந்து விட்டதுனால இன்றைக்கு வரைக்கும் கோவிலுடைய பிற மாற்றுருக்கள் பெரிய அளவில் நம்ம பாதிக்காத அளவில் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் திடீர்னு ஒரு செய்தி வருது, JN1 அப்படின்னு ஒரு கோவிடுடைய புது வகையரா படு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இது உலக சுகாதார நிறுவனம், இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை, ஆனால் இதை நாங்கள் உன்னிப்பா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் இது ஒன்றும் பெரிய அளவில் நுரையீரலை எதுவும் பாதிப்பை உண்டாக்கலை, ஆனால் அதிகம் பரவி வருகிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாத பெரிய சிக்கல்களை நுரையீரலில் ஏற்படுத்தாத மாற்றுருக்கள் தான் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இன்னும் காலம் போக போக புதிய புதிய இந்த மாதிரி ஜூனோசிஸ் வைரஸஸ், இப்படி நம்ம இவ்வளவு தூரம் மழை கொட்டுன்னு நம்ம யாரும் நினைக்கவே இல்லை. ஆனால் அதை சூழலியாளர்கள் சொன்னாங்க, புவி வெப்படையுது, இனிமேல் பெரிய அளவில் கொட்டும் அப்படின்னப்ப என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சாதாரணமாக நினைச்சோம். ஆனால் இப்போ கொட்டி தீர்க்கிறது. இதே தான் இன்றைக்கும் சூழலியாளர்கள் திரும்ப திரும்ப சொல்றது. இந்த ஸ்பில் ஓவர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் அவர் மறுபடி சொல்றது, இனிமேல் இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்க இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்க்கெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய பெரிய மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அந்த கம்யூனிகபிள் டிசீசஸ்ல புதிய வைரஸ்கள் உருவாகி கொண்டே தான் இருக்கும். அப்படி அந்த புதிய வைரஸ்கள் உருவாக கூடாதுன்னு நினைச்சா
முதல்ல சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. சுற்றுச்சூழலை சரியாக வைத்துக்கொண்டு சூழலில் வன்முறைகள் நிகழ்த்தாம அப்படியான ஒரு வாழ்வியல்ல போகும்போது மட்டும்தான் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராம பார்த்து கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல ஏதாவது ஒரு நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு புதிய தொற்றுக்கள் வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறதுனால சிறு வயது முதலே நம்முடைய அந்த உள்ளிருக்கக்கூடிய ஒரு அக எதிர்ப்பாற்றல் இன்னேட் இம்யூன் சிஸ்டம் அப்படிம்பாங்க, அதை சிறப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ ஒன்று சுகாதாரமாக இருக்கணும், ரெண்டாவது இந்த மாதிரி புதிய தொற்றுக்கள் வந்தால் முதல்ல அது நம்ம பாதிக்க போகிற விஷயம் வந்து நுரையீரல் தான். அப்போ அந்த நுரையீரல் செம்மையாக இருக்கணும், அதுக்குள்ள இந்த வைரஸோ இந்த பாக்டீரியாக்களோ உள்ளே போய் அதில் உள்ள வந்து ஒரு நிமோனியாவை உருவாக்கி விடக்கூடாது. ஏற்கனவே வேறு கோமார்பிடிட்டி, இந்த அடிக்கடி இந்த கோமார்பிடிட்டிங்கிற வார்த்தையை கோவிட் காலத்தில் தான் வெகுஜன மக்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே சர்க்கரை இருக்கு, ஏற்கனவே ரத்த கொதிப்பு இருக்கு, ஏற்கனவே புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கிறோங்கிறவங்க அவர்களுடைய எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கும். அப்போ முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படிங்கிறது நுரையீரல் தான். அப்போ அந்த நுரையீரலை சிறு வயதிலிருந்தே செம்மையாக வைத்துக் கொள்றதும் நம்முடைய அடிப்படை எதிர்ப்பாற்றலை குழந்தை பருவத்திலிருந்தே செம்மையாக வைத்துக் கொள்வதும் எல்லாருடைய மிக மிக அடிப்படையான ஒரு தேவை. இது நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி சார் நுரையீரலை தம்ப வச்சுக்கிறது? நம்ம வந்து அப்படியே டம்பிள்ஸ் எடுத்து பைசப்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கிறோம். அப்படியே 6 பேக் வைக்கணும்னா நம்ம போய் கார்டியோ பண்ணி உடம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல 6 பேக் வச்சுக்கணும். நம்ம சில பேர்லாம் 6 ஸ்பூன் தண்ணி குடிச்சு அதை உடம்பை கட்டாக வச்சுக்கணும். அப்படியெல்லாம் அந்த புரிதல் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர்ட்ட இருக்குது. நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் குட்டி பையனாக இருக்கும்போதெல்லாம் வந்து 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிக்கும்போது எங்கள் தெருவிலேயே ஒரே ஒருத்தர் தான் வந்து போய் இந்த பார் தான் எடுப்பாங்க. அப்போல்லாம் ஜிம்மெல்லாம் கிடையாது. அப்படி பார் எடுத்து உடம்பு செஸ்ட் எல்லாம் இப்படி இழுத்து இப்படி வச்சுப்பாங்க. நாங்கள்லாம் அந்த வயசு பசங்க அப்போல்லாம் 14-15 வயசு 13 வயசு பசங்கள்லாம் போய் அவர் பின்னாடி போய் நாங்களும் வரோன்னே எங்களுக்கும் அதெல்லாம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் அங்கே போனால் எங்கள் வீட்டிலெல்லாம் பயங்கர திட்டு விழுந்துருக்கு. என்ன நீ போய் அங்கே போய் கிரவுண்டில் போயிட்டு பசங்களோட சேர்ந்து தண்டா பஸ்கி இல்லை என்ன பெரிய தாதாவாக போறியா, பெரிய ரவுடியாக போறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். ஏன்னா அப்படி உடலை வலுவாக சரியாக வைத்துக் கொள்பவர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப வந்து ஊரில் ஒரு பெரிய ரவுடியாவோ தாதாவோ இருக்கவன் தான் உடலை நல்லா வச்சுப்பான்னு ஒரு புரிதலை நம்பியார் மாதிரியான நடிகர்கள் நமக்குள்ள ஏற்படுத்தியிருந்தாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம். ஏன்னா நம்பியார் வந்து கைதிட்டு கபாலி அப்படின்னு அவர் ஒரு பஸ்கியை டண்டால கீழே போட்டுட்டு என்ன பாஸ் அப்படின்னு வருவார். அதனால அன்றைக்கு வந்து உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் போய் ஜிம்மு போகுது, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான். கண்டிப்பாக தன் உடலை பேணுதல், தன் உடலை வந்து தான் முதலில் தன் உடலை நேசித்தல் மிக அழகான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி அந்த புற அழகை உடலுடைய அமைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே அளவுக்கு உள்ளுறுப்புகள் சரியாக இருக்குதா? என்னுடைய நுரையீரலினுடைய ஃபோர்ஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிம்பாங்க, FVC அப்படின்னு பேர், அது சரியா இருக்கா? என்னுடைய மூச்சை நல்லா உள்ளிழுத்து வெளியே விடுவதற்கான திறன் சரியா இருக்கா? என் நுரையீரல் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் வராம எப்பொழுதும் நுரையீரலை செம்மையாக வைத்துக் கொள்ளணும். அதற்கு என்ன பயிற்சி செய்யறோம், அதற்கு என்ன உணவு எடுத்துக்கொள்ளுதோம், ரொம்ப முக்கியமான இது கபகாலம் மழைக்காலம். இப்போ நம்ம ஒரு சின்ன மெனக்கடல்கள் இந்த மாதிரி கம்யூனிகபிளா இன்ஃப்ளூயன்ஸா வரக்கூடாது, சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல நம்ம நுரையீரலை பாதுகாப்பாக வைக்கணும்னா அந்த கபம் சேரக்கூடிய தன்மையை தினசரி உணவுல நம்ம கொஞ்சம் கவனம் எடுக்கணும். எளிய விஷயம், ஒரு மிளகு, குறுமிளகுன்னு சொல்லக்கூடிய மிளகு வந்து அதுதான் நம்ம காரத்துக்கு காலகாலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவு. ஆனா அந்த மிளகு வெறும் காரம் மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகில் நடத்தியிருந்த ஆய்வுகளை நினைச்சு பார்த்தா மலைப்பா இருக்கும். இந்த மிளகு வந்து அதனுடைய தாவரவியல் பெயர் வந்து பைப்பர் நைகிரம் அப்படிம்பாங்க. இந்த பைப்பர் நைகிரம்ல பைப்பரின் அப்படின்னு ஆல்கலைடு இருக்கு. இந்த 2 தாவர உட்கூறுகள் ரெண்டுமே நுரையீரல்ல சளி சேர்றத தடுக்கக்கூடியது. நுரையீரல்ல மூச்சுக்குழல் சுருக்கம் உருவாறது, பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படிம்பாங்க. அந்த சுருக்கத்தை விரிக்க வைக்கக்கூடிய ஒரு பிராங்கோ டைலேட்டர் இன்ஹேலர் யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த பிராங்கோ டைலேஷன் கொடுக்கறது வெறும் மிளகு செய்யும். அப்போ ஏன் நம்ம சாப்பாட்டில் சும்மா நம்ம என்ன காய்கறிகளோ கீரைகளோ எதை செஞ்சாலும்
அதில் ஒரு 4-8 மிளகை சேர்த்து கொள்ளலாம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம்பாங்க. அந்த பகைவன் வீட்டில் உணவு இருந்துங்கிறது அதுக்கான நச்சுத்தன்மையை போக்கும் அப்படிங்கிற புரிதல் தான் மிளகு சேர்த்துருக்காங்க. ஸோ உணவில் மிளகு சேர்த்துக்கணும். இந்த மழை காலங்களில் நம்ம நுரையீரலை சரியாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன மெனக்கடல் அப்படின்னா மிளகு. ரெண்டாவது அதே ஃபேமிலியில் இருக்குது திப்பிலி. மிளகு தெரியும் நிறைய பேருக்கு, திப்பிலி பல வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. அது மூலிகைகளாகத்தான் பார்க்கக்கூடாது. ஆனால் திப்பிலி கேரளாவில் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த திப்பிலிங்கிறதும் பைப்பர் லாங்கம். இது பைப்பர் நைகிரம், அது பைப்பர் லாங்கம். அந்த திப்பிலியை ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. திப்பிலி ரசம்ங்கிறது சளியை அறுக்கக்கூடிய, நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை அறுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. அந்த சளியை அறுத்தல் அப்படின்னா ஆங்கிலத்தில் நவீன அறிவியலில் சொன்னால் அது ஒரு மியூகோலைட்டிக் அப்படிம்பாங்க. மியூகோஸ் ஒட்டி இருக்கு, அதை அறுத்து வெளியே தள்ளணும். மியூகஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஃப்ரீ ஆகிடும். அந்த தன்மை உள்ள ஒரு பொருள் வந்து திப்பிலி. அது அதே மாதிரி ரொம்ப எளிய ஒரு மூலிகை, நம்ம தேநீரை அருந்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இன்றைக்கு அதில் நடந்துகிட்டு இருக்க ஆய்வுகளை பார்த்தா மலைக்க வைக்கிறது. அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கோவிட் காலத்தில் எதுக்கும் இந்த கரிசாலை வந்து கோவிட் நோயில வந்து வரக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு நியூமோனிட்டிக் கன்சாலிடேஷனுக்கு பயன்படுமா, அந்த வைரஸ் செயல்படக்கூடிய திறனை கொஞ்சம் அது மட்டுப்படுத்துமா அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜிமாங்க. அந்த கம்ப்யூட்டேஷனல் பயாலஜியில இருந்து கரிசலாங்கண்ணியை வந்து ஆய்வு செஞ்சாங்க. நம்ம ஏன் ஒரு சின்ன மெனக்கடல் தினம் இந்த மழை காலங்களில் அல்லது அடிக்கடி நுரையீரல் சார்ந்த நோய் வரக்கூடிய தன்மை இருக்கிறவங்க ஒரு கரிசாலை தேநீர், ஒரு மிளகுத்தூளை சாப்பாட்டில் போட்டுக்கிறது, திப்பிலியில் ரசம் வைத்து சாப்பிடுவது, கற்பூரவல்லி, துளசி, இது மாதிரி ஒரு எளிய அன்றாடம் வீட்டுக்கு அருகில் கிடைக்கக்கூடிய, வீட்டில் தொட்டியில் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது? ரொம்ப ஒரு சாதாரண வேலிப்புறத்தில் வரக்கூடிய ஒரு மூலிகை வந்து ஆடாதொடை. அந்த ஆடாதொடையை வந்து அது ஆடு தொடாது, அதனாலதான் ஆடாதொடைன்னு பேர் வச்சாங்க. அது அவ்வளவு கசப்பு. ஆடு ரொம்ப கசப்பா இருக்கிறதுனால அந்த இலையை மேயாது. ஆனா அந்த ஆடை வந்து ஆடுதான் மேயாது, ஆனா நாம மேய வேண்டிய ஒரு இலை அது. அந்த ஆடாதொடையிலிருந்து தான் நவீன மருத்துவத்துல பிராம் ஹெக்சின் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டை பிரிச்சு எடுத்து சளியை பிரிப்பதற்கு பயன்படுத்துறாங்க. சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் என்னன்னா, ஆடாதொடையும் குறுமிளகும் பாடாத நாவும் பாடும். பாடாத நாவும் பாடும்னாலே நாங்க கல்லூரி காலத்தில் படிக்கும்போது டே பெரிய எஸ்பிபி இவங்கெல்லாம் குடிக்க வேண்டியதுடா, பெரிய பாட்டு வரணும்னா படிக்கணும், ரொம்ப அதை ஏளனமா. அந்த நேரத்தில் என்ன தெரியும், 17 வயசு 18 வயசுல விளையாட்டா அதை பார்த்தோம். ஆனா இன்றைய ஆய்வுகளில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வோக்கல் கார்டு, நம்மளுடைய குரல் வலையில குரலுக்காக அதிரக்கூடிய, காற்றில் அதிரக்கூடிய வோக்கல் கார்டுல ஒரு திக்கனிங் இருந்தா, அதுல ஒரு பாலிப் இருந்தா, இல்ல தொண்டையினுடைய கமரல் வரும், ஃபேரிஞ்சைட்டிஸ் அப்படிம்பாங்க, இதுக்கெல்லாம் ஆடாதொடை அவ்வளவு அற்புதமான மருந்தாக இருக்கு. வெறும் ஆடாதொடையில 2 இலையை கிழிச்சு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு அதிமதுரம் போட்டு ஒரு டீ. எதுக்கு நான் சொல்றேன்னா, டீ அப்படின்னா வெள்ளக்காரன் சீனால இருந்து அந்த தேயிலையை கொண்டு வந்தான், அது தேநீராக நம்ம எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம். அதே தேநீர் தான் இருக்கணுமா நமக்கு? அதே தான் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தணுமா? அவசியம் இல்லை. நம்ம யாருக்காவது தேயிலையை வந்து யாராவது தேரன் சொல்லியிருக்காரா, திருமூலர் சொல்லியிருக்காரா? எந்த சித்தரும் சொல்லலை. ஆனா இங்கிலீஷ்காரன் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோடனே ஒட்டுமொத்தமா நம்ம தேயிலைக்குள்ள போயிட்டோம். தேயிலை மிகச்சிறப்பானது, சந்தேகம் கிடையாது. தேயிலையில மருத்துவம் கிடையாது. அதே தேயிலை மாதிரி எத்தனை மூலிகைகளை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இந்த மழை காலங்களில் கரிசலாங்கண்ணி தேநீர் குடிப்போம். ஆடாதோடை கஷாயம், ஆடாதோட 2 மிளகு நாங்கள் கொஞ்சம் அதிமதுரம் சேர்த்துக்கொள்ள சொல்லுவோம். சேர்த்து அந்த தேநீரை குடிச்சு பாருங்க, ஒரு கசப்பும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு தேநீராக ஆடாதோம். மழைக்காலங்களில் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். ஒரு சளி இருமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் 3-4 நாள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடாதோடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதோடைக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம நிறைய பேர் வந்து டெங்கி காலத்தில் நம்மெல்லாம் பப்பாளி இலை சாறு போடும், நிறைய படித்தோம். ஏன்னா பப்பாளி இலை சாறு சித்த மருத்துவத்திலிருந்து வந்தது கிடையாது. அது வந்து ஆக்சுவலாக அது முதல்ல சொன்னது மலேசியர்கள். அவங்க சீன மருத்துவத்திலையும் தாய்லாந்துலேயும் இந்த பப்பாளி இலை சாறை அவர்கள் பயன்படுத்துவதை வச்சு அந்த செய்தி பரவுதலாக வந்துச்சு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் டெங்கி காலத்தில் தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா, தட்டுக்கள்ங்கிறது பிளேட்லெட்ஸ், த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா பப்பாளி இலை சாறை கொடுப்போம். நண்பர்களே, அதை விட சிறப்பாக இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதோட இலைச்சாருக்கு உண்டு. அது மட்டுமா, பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக ரத்தப்போக்கு போச்சுன்னா
அதை குறைப்பதற்கும் அந்த ஆடாதோட இலை பயன்படும். ரொம்ப சாதாரண ஆடு தொடாத கசப்பான யாரும் கவனிக்காத கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய அந்த இலை அவ்வளவு மருத்துவ குணங்கள் உடைய அந்த ஆடாதோட இலையும் மிளகும் அதிமதுரம் சேர்ந்து ஒரு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸாவோ இல்லை இந்த ஹெப்பாட்டிஸ் ஏயோ வேறு எந்த சிறு சிறு தொற்று நோய்கள் வராமல் இருக்க இது மாதிரியான கஷாயங்களை நம்ம காலையில் நம்மளுடைய பானங்களோடு எடுத்து இதுதான் தீர்வுகள். இதுதான் நான் தலைப்பு கொடுக்கும்போது நல சவால்களும் நம்பிக்கையூட்டும் நல தீர்வுகளும் சொன்னேன். நல்ல தீர்வுகள்னா நம்ம உடனே எல்லாத்துக்கும் ஒரு வேக்சின் வரும், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆன்டிவைரல் ட்ரக் வரும், அது வரட்டும், வர்றப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கையில் கிடைக்கக்கூடிய நம் முன்னோர்கள் சொன்ன இந்த குட்டி குட்டி சிறு சிறு நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபங்க்ஷனல் பிவரேஜ், நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நம் உடலுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயம். கம்யூனிகபிள் எப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் என்றைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றாத வாழ்வியல் நோய்கள். பேசிக்கொண்டே இருக்கிறோம், பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதுவும் இப்போ வந்து 2023 ஜூன்ல ஒரு பெரிய அறிக்கை வெளியே வந்தது. உலகளாவிய அளவில் அந்த 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 ஆர்டிகல் வந்து பேசப்பட்டுச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த மருத்துவர் எழுதிய கட்டுரை தான் அது. உலகமே அந்த கட்டுரையை உற்று பார்த்தது. என்னன்னா இந்தியாவில் எப்படி இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பு. சர்க்கரை எப்படி கூடிட்டு இருக்கு, ரத்த கொதிப்பு எப்படி கூடிட்டு இருக்கு, மாரடைப்பு எப்படி கூடுது, புற்றுநோய்கள் எப்படி கூடுதுங்கிறதெல்லாம் ஒரு டேட்டா. எவ்வளவு பெரிய டேட்டா தெரியுமா? 2009 இருந்து 2016 வரைக்கும் 7 வருஷம் தொடர்ச்சியா 1,13,000 பேரை கவனிச்சு எழுதின ஆர்டிகல். அப்படியான ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கடந்து போயிட முடியாது. நம்ம வந்து நினைப்போம் எல்லாம் யாரோ சொல்லுவாங்க சார், ஏதோ பண்ணுவாங்க. நம்ம பல நேரங்களில் இது மாதிரியான ஆய்வு கட்டுரைகள் மருத்துவ உலகில் யாரோ 2 மருத்துவர்கள் பேசக்கூடிய அளவில் மட்டுமே போயிடுது. நம்மை போன்ற வெகுஜன மக்களுக்கு அது வந்து சேருவதே இல்லை. நம்ம போல வெகுஜன மக்களுக்கு ஒன்று வேக்சின் வரும், இல்லை மருந்து வரும், இல்லைன்னா இன்சூரன்ஸ் வரும், இந்த மாதிரி செய்தியெல்லாம் வராது. ஆனால் அந்த செய்தியை பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் கொடுத்திருக்க செய்தியை நான் பார்த்தப்புறம் நேற்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன். நேற்று ரொம்ப பெருமிதமாக பார்த்த செய்தி. இது வந்தது ஜூன் மாதம் 2023 வந்த செய்தி. ஜூன் 2023 உள்ள செய்தி என்னன்னா, மிக அதிக அளவில் சர்க்கரை நோயாளி, ரத்த கொதிப்பு, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் சிகப்பு கலர்ல இந்திய வரைபடத்தில் அவங்க குறிச்சிருக்காங்க. அவன் எழுதியிருக்கான், எங்கெல்லாம் இந்திய வரைபடத்தில் சிகப்பு கலர்ல இருக்கோ அது வந்து சர்க்கரை கூடுது, ரத்த கொதிப்பு கூடுதுன்னு அர்த்தம், ரத்த கொழுப்பு கூடுது, மாரடைப்பு வரக்கூடியவர்கள் அர்த்தம்னு போட்டிருக்கான். இளஞ்சிவப்பா இருக்கிறதெல்லாம் கூடிக்கிட்டே இருக்காங்க, எச்சரிக்கையா இருக்கணும்னு போட்டிருக்கான். பழுப்பு நிறத்தில் இருக்கிறதெல்லாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வந்துருவாங்க அப்படின்னு போட்டு அந்த கட்டுரையில ஒரு 15 பக்கம் இந்தியா மேப்பா இருக்கு. என்ன செய்தின்னா, அந்த 15 பக்கத்துல இந்தியா மேப்ல தமிழ்நாடை எங்க பார்த்தாலும் ரத்த சிவப்பா இருக்கு. எல்லாத்துலயும் நம்ம தான் நம்பர் 1. சர்க்கரை வியாதி அதுதான், ரத்த கொதிப்பு அதுதான், மாரடைப்பு அதுதான், அதிக எடை கூடுதல் அதிகம், தொப்பை மட்டும், அதாவது மொத்தமா கூடுற எடை வயிற்றுல மட்டும் பெரிய பானை தொப்பை இருக்கிறது, எல்லாத்துலயும் நம்ம தான் முதல் இடத்துல இருக்கோம். நேற்று நான் அந்த கைடன்ஸ் இதுக்கு போயிருந்தேன், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் போயிருந்தேன். ரொம்ப மிகச்சிறப்பாக ஆக வெற்றியை கிடைத்த ஒரு கூட்டம் அது. பெரிய அளவில் முதலீடுகள் வந்திருக்கு. ரொம்ப பெருமையா இருந்துச்சு அந்த நம்பர்லாம் பார்க்கும்போது. தமிழகம் மிகப்பெரிய அளவில் முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப பெருமிதத்தோட வெளியே வரும்போது ஒருத்தர் எனக்கு ஒரு சின்ன பேப்பர் கொடுத்தாரு. அந்த பேப்பர்ல வந்து நிறைய இந்த என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு வருது, $1 trillion எக்கனாமிக் எப்படி போறோம், அதெல்லாம் போட்டிருந்தார். அதுல ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்துல என்ன போட்டதுன்னா, பெர் கேபிட்டா, தனி மனித சம்பாத்தியம் அதிக இருக்கிற மாநிலங்கள் போட்டிருந்தாங்க. அதுல பார்த்தா தமிழ்நாடு முதல்ல இருக்கு. அவ்வளவு பெருமிதமா இருந்துச்சு. நம்மால் எவ்வளவு தனி மனித வருமானம் அதிகமா இருக்குன்னா ரொம்ப வளர்ந்துட்டு வரோம்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா இரவே நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஒரு பக்கம் நம்ம வளர்ந்துட்டு வரோம், தனி மனித வருமானம் அதிகமா இருக்கிற இடம், வளர்ச்சியில் அதிகமா இருக்கிற இடம் பார்த்தா தமிழ்நாடு இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, பஞ்சாப் இருக்கு, கேரளா இருக்கு. அதே நான் போய் வேகமா அன்னைக்கு பார்த்த படத்தை எடுத்து பார்க்கிறேன், மேப்பை எடுத்து பார்த்தா இதே 4 மாநிலம் தான் சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு. அப்போ ஒரு பக்கம் நாம் வளர்கிறோம், பொருளாதார ரீதியா வளர்ச்சி வருது, ஒரு பக்கம் நமக்கு வந்து செலவு செய்யக்கூடிய திறன் கூடி இருக்கு. ஆனா உண்மையில எதுக்காக செலவு செய்யறோம்னு பார்த்தா
பல பேர் மாதம் 3000 ரூபாய்க்கு டயபெட்டிக் மருந்து வாங்குறாங்க, மாதம் 5000 ரூபாய்க்கு ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஹார்டியாக் இதுக்கும் மாத்திரை வாங்குறாங்க. இதுதானா வளர்ச்சி? இப்படி நம்ம பொருளாதார ரீதியாக வரும்போது மிகப்பெரிய அளவில் நோய்களின் கூட்டத்துக்குள்ளேயும் சிக்கிறோம் அப்படின்னு. அக்டோபர் மாதம், போன அக்டோபரில் இன்னொரு ஆய்வு கட்டுரை. இந்த ஆய்வு கட்டுரையாக பேசுகிறேனே, இப்போ கூட நான் புத்தக காட்சியில் பேசிட்டு இருக்கும்போது, சார் உங்கள் பேட்சில் பூரா ஏதோ நீங்கள் தரவுகளாக சொல்கிறீங்களே, இதெல்லாம் எங்கே சார் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் வழிமறித்து பேசிகிட்டு இருந்தார். நான் சொல்ல வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எதற்காக ஆய்வு கட்டுரையிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அவை நிரூபிக்கப்பட்ட தரவுகள். அதில் பொய் சொல்லிட முடியாது. அந்த தரவுகளோட பப்ளிகேஷன் லான்செட்டில் வருது, ஐசிஎம்ஆரில் வருதுன்னா பொய்யாக இருக்க வாய்ப்பு இல்லை. சில பேர் அதனுடைய கன்க்ளூஷனை மறுத்து எழுதுவாங்க, இதெல்லாம் கரெக்டு, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, வேற மாதிரின்னு அடுத்து ஒரு கட்டுரை வரலாம். ஆனால் முதலில் நாம் தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி போன நவம்பரில் வந்த கட்டுரை ரொம்ப நமக்கு எல்லாம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. எல்லாரும் பேப்பரில் அப்பப்போ படிக்கிறோம், நேற்று வரைக்கும் நல்லா தான் சார், இன்னைக்கு செத்து போயிட்டான். 36 வயதான இளைஞர் அலுவலகத்திலிருந்து கிளம்பும் போது மரணம் அடைந்தார், இரவு படுத்தவர் காலையில் எழுந்துக்கல. இப்படி செய்தியை பார்த்துட்டே வரோம். ஒரு சின்ன அச்சம் நமக்குள்ளே, நமக்கும் ஏதாவது நடந்திருப்போம், இப்படிலாம் போட்டிருக்காங்கன்னா நமக்கு ஏற்கனவே சுகர் கண்ட்ரோல்லையே HbA1c 8 இருக்க அப்படின்னு மனசுக்குள்ள பயப்படுறவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இந்த திடீர் மரணங்களை பற்றி மட்டும் ஒருத்தர் ஒரு ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வினுடைய சுருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதுல என்ன நமக்கு எல்லாருக்கும் உள்ள கவலை என்ன இருந்ததுன்னா, ஒருவேளை இந்த வேக்சின் தான் எல்லாத்துக்கும் காரணமோ, அதுதான் எல்லாத்தையும் திடீர்னு சாவடிக்குதோ, திராம்பஸ் அதுதான் மைக்ரோ திராம்பஸ்னு வேற சொல்லிட்டே இருக்காங்களே, ஒருவேளை இருக்குமோ, இப்படி நம்ம எல்லாருக்குள்ளேயும் அது ஒரு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அதை ஆய்வு செய்த அந்த கட்டுரையாளர் மார்ச், போன அக்டோபர் 2022 இருந்து மார்ச் 2023 போன வருஷம் வரைக்கும் நடந்த மரணங்களை மட்டும் அனலைஸ் பண்றாரு. எவ்வளவு மரணம் நடந்திருக்கும் தெரியுமா? அதாவது முந்தின நாள் அவர் மிகச்சிறப்பா இருக்கணும், முந்தின நாள் சாதாரணமா அலுவலகம் போயிருக்கணும், முந்தின நாள் சாதாரணமா பேசி இருந்திருக்கணும். அப்படி இருக்கிறவங்கள மறுநாள் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 29,170 பேர். ஒருத்தர் 2 பேர், இந்தியா முழுக்க 29,170 and odd, எவ்வளவு கரெக்டா அந்த எண்ணிக்கை. அவர்கள இந்த மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ் கிராஸ் கண்ட்ரோல் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி அப்படிம்பாங்க. அந்த ரெட்ரோஸ்பெக்டிவா கேஸ் கண்ட்ரோல், ஏன் இறந்து போனார், அவருக்கு முன்னாடி என்னென்ன நோய்கள் இருந்துச்சு, அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு, அவர் என்ன சாப்பிட்டார், என்ன மாத்திரை எடுத்தார், அவர் வேக்சின் போட்டாரா, அவருக்கு கோவிட் வந்துச்சா, அவர் கோவிட்ல ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்தாரா, இப்படி எல்லா டேட்டாவும் எடுக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கு ஒத்துழைக்கல. ஏன்னா ஏற்கனவே மரணம் அடைந்து இளம் வயதுல ஒருத்தரை இழந்திருந்தாங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளவு வலி வேதனையோட இருக்கும். அதனால நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நிறைய பேர். ஆனா 750 பேர் கரெக்டா துல்லியமா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு அதே வயதை ஒத்த அதே ஊர்ல இருக்கிற அதே மாதிரி வேலை செய்யற அப்படியான வாழ்வியல் கொண்டவங்களோட ஒப்பிட்டு அந்த ஆர்டிக்கல் முடிவு பண்ணியிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, அவங்களால இந்த கோவிட் திராம்பஸ்னால தான் இது வந்ததுன்னு சொல்ல முடியல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய பேர் அதே நேரத்தில் இதே மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இதே மாதிரி திராம்பஸ் போட்டவங்கலாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, வேக்சின் போட்டவங்க இவ்வளோ இருக்காங்க, அதனால இதை பற்றி எங்களால் முடிவு சொல்ல முடியல, இது இருக்க வாய்ப்புன்னு போட்டான். ஆனால் ஒரு 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த 5 பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 750 பேர்ல 17% பேர் சரியாக தன் ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கல. நான் தான் நல்லா இருக்கேன், ஐம் ஓகே, ஐம் ஆல் ரைட். இவன் தான் டாக்டர் ஒவ்வொருவரையும் பார்த்துட்டு உனக்கு 8 இருக்கு 9 இருக்கு நீ சரியா இல்லைன்னு திட்டுறாரு, பட் எனக்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னோம். 17% இருக்காங்க. ரெண்டாவது ஒரு குரூப், அந்த குரூப் என்ன தெரியுமா, பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னு எழுதுறான். பிஞ்ச் ட்ரிங்கிங்னா என்னன்னு நமக்கு தெரியணும். பிஞ்ச் ட்ரிங்கிங்கே வேண்டாம்னு பேசிட்டு இருக்கோம், நம்ம மது அருந்துதலே தவறு நம்ம பேசிட்டு இருக்கோம். பிஞ்ச் ட்ரிங்கிங்னா அவன் ஒரு கணக்கு வச்சிருக்கான் வெளிநாட்டில், இத்தனை அளவு 3 பெக்கோ 4 பெக்குக்கு மேல சாப்பிட்டா பிஞ்ச் ட்ரிங்கிங். இதில் இறந்து போன நபர்கள் 16-17% பேர் தினசரி அல்லது வாரத்தில் 3 நாட்களுக்கு மேல் இந்த அளவுக்கு மது அருந்துறவங்க. இது 2வது செய்தி. 3வது செய்தி என்னன்னா, நாளைக்கே நான் சல்மான் கான் ஆகணும் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணவன், அதுவும் தன் உடலுக்கான பயிற்சியை முறையா செய்யாமல் உடல் கட்டை சரியாகணும், 6 பேக் வைக்கணும்னு வேலை செஞ்சவங்க கிட்டத்தட்ட 8-9% பேர் அந்த எக்ஸசைஸ் பண்ணவங்க. இன்னொரு 10% பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்களுடைய குடும்பத்தில்
யாரோ ஒரு 35-40 வயதில் இறந்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி நமக்கு. இப்போ நம்ம குடும்பத்தில் நமக்கு 40 வயசு ஆகுது, நம்ம சித்தப்பா 42 வயதில் இறந்து போயிருக்காரு, நம்ம அப்பா 40 வயதில் இறந்து போயிருக்காங்க, நம்மளுடைய பெரியம்மா, நான் இப்படி ஒரு கணக்கு வச்சோன்னு வைங்க, ஒரு குடும்பத்தில் நேரடியாக இரத்த தொடர்பில் இருக்கிறவர்களில் இளவயது மரணம் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம இன்னும் கவனமா, நம்ம கட்டுப்பாடான சர்க்கரை இருக்கணும், கட்டுப்பான இரத்த குதிப்பு இருக்கணும். இதுதான் அந்த ரீசெண்டா வந்த இந்த அக்டோபர் மாதத்தில் வந்த ஆராய்ச்சி கட்டுரையோட முடிவு. இப்போ இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ள, கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு நான் சொன்ன மாதிரி அந்த நுரையீரலை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா எடுத்துக்கொள்றதுக்கான விஷயத்தை சொன்னோம். இது மாதிரியான நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இந்த சர்க்கரை, மாரடைப்பு, இரத்த கொதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம் உணவு ஒரு லோ கிளைசிமிக் கீட்டோ உணவாக இருக்கணும். ஆங்கிலத்தில் சொல்ற வார்த்தை இந்த லோ கிளைசிமிக் அப்படின்னா நான் பல கூட்டத்திலையும் சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம் சாப்பிட்ற உணவிலிருந்து சர்க்கரை படு வேகமாக இரத்தத்தில் கலக்கக்கூடாது. ஒரு வேளை உணவு, என்ன உணவா இருந்தாலும் சரி, காலையில குடிக்கக்கூடிய காஃபியா இருந்தாலும் சரி, இல்லை நடுவில் சாப்பிடக்கூடிய பழமா இருந்தாலும் சரி, காலை உணவாக இருந்தாலும் சரி, மதிய உணவாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற உணவிலிருந்து போகக்கூடிய சர்க்கரை மெதுவாக உள்ளே கலக்கணும். இப்போ உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய 95% கார்போஹைட்ரேட்டும் 30 நிமிஷத்தில் ரத்தத்தில் சர்க்கரையாக ஏறிடும். இப்போ நல்ல பச்சரிசி வெள்ளை வெளையர் இருக்கக்கூடிய சோறு, அதை நல்லா பருப்பு நெய் போட்டு பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதனுள்ள இருக்கக்கூடிய 70% கார்போஹைட்ரேட்டும் 35 நிமிஷத்தில் ரத்தத்தில் ஏறிடும். இப்போ ஒரு 24 மணி நேரம் சர்க்கரையை அளவிடக்கூடிய ஒரு கருவி எல்லாத்தையும் வந்துருச்சு, ஈஸியாக வந்துருச்சு. நீங்கள் கூட மாட்டி பார்த்துக்கலாம். மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா எதை சாப்பிட்டா எதை ஏறுது, எதை சாப்பிட்டா இறங்குதுன்ட்டு நம்மளுடைய ஃபோன்லேயே எடுத்து ஒரு ஆப் வச்சு பார்த்துக்கலாம். என்ன குலோப் ஜாமுன் சாப்பிட்டோமா 280 காட்டுது, கீரைச்சோறு சாப்பிட்டோமா 145 காட்டுது, புளியோதரை சாப்பிட்டா 120 காட்டுதுன்னு எடுத்துக்கொள்ள முடியும். அறிவியல் அந்த அளவுக்கு, இந்த டிஜிட்டல் தெரப்பியூட்டிக்ஸ் உலகம் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்க்கரை படுவேகமாக ரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தே ஆகணும். அது சர்க்கரை வியாதிக்காரங்களை மட்டும் கிடையாது, எல்லாருக்கும். 40 வயதை கடந்த அத்தனை பேரும் லோ கிளைசிமிக் உணவா, கீட்டோ உணவு, நிறைய புரதச்சத்துள்ள உணவா. இந்த கீட்டோ ஃபுட்டை பத்தி ஏகப்பட்ட அறிவியல் கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. முன்னாடிலாம் கீட்டோ உணவு யாருக்கு ரொம்ப அதிகம் பரிந்துரைக்கப்பட்டுச்சுன்னா, சீசர் டிசார்டர், வலிப்பு நோயாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகம் புரத உணவுகளை கொடுக்க சொல்லி உணவியலாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்க்கரை நோயாளி, இரத்த கொதிப்பு நோயாளி, இதய நோயாளிகள் இருந்தாங்கன்னா என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அவங்க லோ கிளைசிமிக் கீட்டோ உணவை எடுக்கணும். லோ கிளைசிமிக் அப்படிங்கும் போது நம்ம கண்ணு முன்னாடி நமக்குள்ள தேர்வு சிறுதானியங்கள் தான். சில நேரத்தில் சில பேர் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, சார் சிறுதானியங்கள்லேயும் கார்போஹைட்ரேட் தானே இருக்கு, நீ பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் சிறுதானியம் சொல்லிட்டே இருக்கீங்க, அதுவும் கார்பு தான், ரைஸும் கார்பு தான், ரெண்டுல என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு, அறிவியல் பூர்வமாக வேறுபாடு இருக்கு. அரிசியில இருக்கக்கூடிய, பச்சரிசியிலையோ நீங்க சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசியில இருக்கக்கூடிய சர்க்கரை ரெடிலி அப்சார்பபிள் ஸ்டார்ச், RAS அப்படிமாங்க, படு வேகமாக அந்த மாவு சத்து ரத்தத்துல கலந்துரும். ஆனா சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் ஒன்னு ஸ்லோலி அப்சார்பபிள் ஸ்டார்ச், இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். அதான் முக்கியம், மாவு சத்து தான். இதுலயும் 65% மாவு, இந்த சிறுதானியத்திலேயும் 65% மாவு. ஆனா இந்த மாவு வேகமா ரத்தத்துல அப்சார்ப் ஆகாது. மாவு அப்படின்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன், அரிசி மாவு எடுத்தீங்கன்னா அதுல அமைலோஸ் அப்படின்னு ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கு, கூடவே அமைலோபெக்டின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. இந்த அமைலோபெக்டினும் கொஞ்சம் கூட இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னா அது வேகமாக சர்க்கரையை அப்சார்ப் பண்ண விடாது. உமிழ்நீர்லயே சர்க்கரையை அப்சார்ப் பண்ண முடியும். நம்ம சாப்பிட்ற அரிசியை வாயில போட்டா அதுல இருந்து நம்ம வாயில இருக்கிற சலைவரி அமைலேஸ் இந்த அமைலோஸை உடைச்சிடும். உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய நொதியை அப்சார்ப் பண்ணி சர்க்கரையை கொண்டு போயிடும். ஆனா கீரை இருக்கிறது சாப்பிட, கீரையும் கார்போஹைட்ரேட் தான், கீரையிலையும் செல்லுலோஸ் மெட்டீரியல் தான் இருக்கு. ஆனா அந்த செல்லுலோஸை உடனடியாக உடைக்க முடியாது. அதுல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் உடைக்கிறதுக்குள்ள அது நம்முடைய சிறுகுடல் பக்கம் வந்துடும். சிறுகுடல் பக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் குறைஞ்சிடும். ஸோ இந்த அறிவியலை புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு வேளை உணவும், காலை சாப்பாடாக இருந்தால் அதில் நம்ம தினம்
இட்லி, தோசை, பூரி, பொங்கல், மசால் வடை, மசால் தோசை, இனிமேல்லாம் அப்படி வேண்டாம். அதெல்லாம் ஒரு காலம். எங்க போனாலும் எனக்கு வந்து இட்லி, வடை, அது வந்து என்னமோ விஜய் திரிசா மாதிரி ஜோடியாவே அடுப்புல கொண்டு வைக்கிறது, இட்லியும் வடையும் தான் சேர்த்து சாப்பிடணும். அதெல்லாம் வேண்டாம். வடை சாப்பிடணும், தனியா வடை சாப்பிடுங்க, 2 வடை சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா இட்லியோட சேர்த்து 2ஐயும் அரிசியோட சேர்த்து எடுக்கும்போது அது வேகமா அப்சார்ப் ஆக இருக்கும். இப்ப காலை உணவு எப்படி இருக்கலாம்? காலை உணவு வந்து ஒரு கப்பு நிறைய சுண்டல், நல்லா முந்தின நாள் நீங்க படுக்க போறப்போ கொஞ்சம் போல கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு படுங்க. மறுநாள் காலையில் எடுத்து அது குக்கரில் வேகிற மாதிரி லேசை வெந்து வேக வச்சாச்சுன்னா அதுல கொஞ்சம் போல மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருந்தால் அது மேலே தூவி போடுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கொள்ளுங்க, உப்பு வேண்டாம். வெறுமனே இந்த கொண்டக்கடலையை வந்து வேக வச்சு ஒரு நாள் கொண்டக்கடலை, ஒரு நாள் ராஜ்மா, ஒரு நாள் நிலக்கடலை, ஒரு நாள் பாசிப்பயிறு, அது மாதிரியான சுண்டல் ஒரு கப்பில் இருக்கட்டும். எல்லா காய்கறிகளும் சேர்த்து அரைச்ச சூப் இல்லைன்னா ஸ்மூதி, அது மாதிரி ஒரு பெரிய கப்பில் வேக வைத்த காய்கறிகளினுடைய சாறை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நல்ல புரதம் வேணும். முட்டை சாப்பிட்றவங்க நல்ல 2 முட்டை ஆம்லெட்டாவோ முட்டையை வேக வச்சு எடுத்துக்கொள்ளும். இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன், பன்னீர் சாப்பிடலாம். நல்ல பால் பன்னீரோ இல்லை தோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீரோ அந்த புரதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் 4 பாதாம் பருப்பு, நிலக்கடலை, இப்படித்தான் நம்ம காலை உணவு இருக்கணும். நான் ஒரு கூட்டத்தில் இப்படி நான் பேசிட்டு இருக்கேன், காலை உணவு எல்லாம் இருக்கிறோன்னே, சார் இதெல்லாம் சரி சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் ஒரு 4 இட்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கல் சாம்பார் வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. காலை உணவு இது மட்டும்தான். பசிக்குமே, பசித்தால் நம்ம உடல் நலமாக இருக்குதுன்னு அர்த்தம். 11 மணிக்கு நம்ம போய் நம்ம பேக்ல ஒரு கொய்யா பழமோ ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு பழத்தை எடுத்து சென்று, வாழைப்பழம் வேண்டாம், சர்க்கரை இருக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க வாழைப்பழம் வேண்டாம். இல்லை இல்லை எனக்கு சர்க்கரை ரத்த கொதிப்புலாம் இல்லையா, வாழைப்பழம் சாப்பிடுங்க. நல்ல நேந்திரன் வாழை, செவ்வாழை, பச்சை வாழைப்பழம், ஏதோ ஒரு பழம் அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை இருப்பவர்கள் வாழை வேண்டாம், கொய்யாப்பழமோ ஆப்பிளோ ஏதாவது ஒரு பழத்துண்டுகளை எடுத்துக்கொள்ளணும். மதிய உணவு அப்படிங்கும் போது சோறு குறைவா இருக்கட்டும். அந்த குறைவா எடுக்கக்கூடிய சோறு ஒண்ணு நல்ல சிகப்பரிசி, நல்ல மாப்பிள்ளை சம்பா, இல்ல கருப்பு கவுனி அரிசி. எதுக்காக திரும்ப திரும்ப மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனியை சொல்றோம்னா அதனுடைய நிறம், அந்த நிறம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நிறம்ங்கிறது அந்த நிறமி சத்து, அந்த சிகப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைகோபீன், அந்த கருமை நிறம் உள்ள அந்த கருப்பு அரிசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆந்தோசைனின், புற்றுநோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள சத்து அந்த ரெண்டும். இன்னைக்கு பன்னீர் திராட்சைன்னு திண்டுக்கல் யூனிவர்சிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த திண்டுக்கல்னுடைய பன்னீர் திராட்சை நம்ம எல்லாரும் ஏதோ விதையுள்ள திராட்சைன்னு ரொம்ப கீழே வைக்கிறோம். உண்மையிலேயே திராட்சையில மிகச்சிறப்பு பன்னீர் திராட்சை தான். ஏன்னா திராட்சையினுடைய விதை, திராட்சை மேல இருக்கிற தொலி, அதுல இருக்கக்கூடிய ரிசர்வட்டால் அப்படிங்கிற சத்து புற்று வரைக்கும் எதிர்க்கக்கூடியது. அந்த தொலிலையும் அந்த விதையிலையும் இருக்கு. நம்ம அதை தூக்கி தூர போட்டு எனக்கு கொட்டை இல்லாத திராட்சை இருக்குமா, அது கிரீன் சீட்லெஸ் கிரேப்ஸ், பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ்னு அந்த ஹைபிரிட் வெரைட்டிக்கு பின்னாடி போறோம். நான் பல நேரம் பார்ப்பேன், இந்த திண்டுக்கல் திராட்சைக்கு மட்டும் ஒரு 60 ரூபா தான் விலை, அதுக்கு 100 ரூபா. ஒரு குப்பையை 120 ரூபா ஒருத்தர் வாங்கினோம், இதை வந்து கீழே தூக்கி வச்சிருவாங்க, மேலேயே அடுக்கி வைக்க மாட்டான், கீழே வைத்திருப்பார்கள் பழக்கடைகள்ல. மேல் நம்ம மாற வேண்டும் நண்பர்களே. நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம், மரபை பத்தி பேசுறோம், மரபை பத்தி படிக்கிறோம். நம்மாழ்வார் ஐயா மாதிரி அவங்க தொடர்ந்து பயணித்து சொல்லி தான் எங்களை போன்றவர்களை உருவாக்குறாங்க. ஆனால் இன்னும் மாற மாட்டேங்குது. இன்னுமே சில வேதனையாக இருக்கிறது. ஏன் இதற்கு விலை வர மாட்டேங்குது? ஏன் நெல்லிக்காய் வீட்டில் பழத்துக்கு வாங்கிட்டு போறோம்? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் போகும்போது நல்ல ஒரு கூட நிறைய, ஒரு பெரிய பை நிறைய நெல்லிக்காய் வாங்கிட்டு போனேன். பழம் வாங்கிட்டு போவோம் இல்லையா, நெல்லிக்காய் வாங்கிட்டு போவோம். அந்த வீட்டில் அவங்க கேட்கறாங்க, நெல்லிக்காய் வாங்கிட்டு இருக்காங்க, இதுக்கு ஊறுகாய் போட வேணும். அவங்களுக்கு நெல்லிக்காய் ஊறுகாயை தவிர வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நெல்லிக்காய் சாறை குடிக்கலாம், நெல்லிக்காய் சவைச்சு சாப்பிடலாம், நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டால் அது நெல்லிக்காய்க்கு செய்யற பாபரும் துரோகம். அது நெல்லிக்காயினுடைய அத்தனை சத்துக்களை இழந்து கூடுதலாக நோயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கொண்டு வந்து விட்டுரும். நண்பர்களே, நம்முடைய மதிய உணவுல குறைவான சோறு, அது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கவுனியோ சிகப்பு அரிசியோ வரகரிசி சோறோ, ஒவ்வை பாடிய விஷயம், வரகரிசியும் வழுதனங்காயும் உரமரவன புளித்த தயிரும் தா அப்படின்னு தனிப்பாடல சொல்லியிருக்காங்க. அவ்வளவு முக்கியமானது வரகரிசி சோறு. ஏன் வரகரிசினா அது அகைன் லோ கிளைசிமிக், கொஞ்சம் ஹை புரோட்டீன் உள்ளது, அப்படி வச்சுப்போம். நிறைய காய்கறிகள் இருக்கட்டும், அதுல கண்டிப்பா கீரை இருக்கட்டும். நிறைய காய்கறி, கீரை, புலால் சாப்பிடும்போது மீன்கள் முதலிடம் இருக்கட்டும். முதல்ல மீன், அதுக்கப்புறம் மட்டன், அதுக்கப்புறம் கோழி. கோழின்னு வரும்போது முதல் தேர்வா வந்து கருப்பு கோழி இருக்கட்டும். நல்ல கடக்நாத் கோழின்னு சொல்லுவாங்க, காங்கேயத்திலிருந்து வரக்கூடிய, அதை பயன்படுத்தலாம். உணவில் மிக மிக அக்கறையா இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான்
அடுத்த டிரான்ஸ்ஃபர். ஏன்னா தினம் தினம் செய்யக்கூடிய விஷயம். நம்ம அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்கு, எனக்கு வரல, வரக்கூடாது என்றால் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஒரு பயன்பாடு. இரவு உணவு 6:30 மணி 7 மணிக்கு முடிச்சிடணும். 6:30 மணி 7 மணிக்கு மேல பசித்தால் ஒரு துண்டு பழம், ஒரு கொய்யா பழமோ அதுக்கப்புறம் பசிக்காது. அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா பசிக்காது. உலகமே இன்னைக்கு போற்றி பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். காலையில 9:30 ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க, சாயந்தரம் 5:30 ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. இதைத்தான் நம் சமூகம், தமிழ் சமூகம் காலகாலமாக செய்து கொண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு ஆய்ந்து அறிந்து சொல்றாங்க, சர்க்கரை கட்டுப்படணுமா, புற்றுநோய் வரக்கூடாதா, ரத்த குதிப்பு குறையணுமா. ரத்த குதிப்பு நல்லா கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த இந்தியா B7 அந்த ஆர்டிக்கல் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா 30% மேல சைலண்ட் ஹைப்பர்டென்சிவா இருக்காங்க. நான் தெரியாது நமக்கு ரத்த குதிப்பு இருக்கான்னு நம்ம போய் மருத்துவரை பார்த்தா தான் தெரியும். மருத்துவரை பார்த்தா கூட நாங்க இருக்குன்னு சொன்னா உடனே சார் இது ஒயிட் கோட் பிபி சார், உங்களை பார்த்தாலே வந்துருக்கு அப்படிங்கிறான். நம்ம என்ன பூத மாதிரியா இருக்கோம் பார்த்தா வர்றதுக்கு? வராது. ஆனா அவர்களே தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. உங்களை பார்த்தா தான் வந்து படபடப்பாயிருது இல்ல, அதனால தினம்தான் வீட்டுல படபடப்பா எத்தனை நேரத்துல இருக்கீங்க, எப்போ யாராவது செய்து தன்னை ஏமாற்றிக்கொள், தனக்கு பிபி இருக்குன்னு சொல்வதை ஒரு ஸ்டிக்மாவா அப்படி நினைக்கிறவங்க தான் அதுல மாட்டிக்கிறாங்க. ரத்த கொதிப்பு சத்தம் இல்லாமல் இருக்கும்போது, உயர்ந்தே இருக்கும்போது மெல்ல 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 குட்டி குட்டியா ரத்த நாளத்தை அது ஒரு அலட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மைக்ரோ வாஸ்குலர் டேமேஜ்ங்கிறான். இப்போ கிட்னி எடுத்தோம்னா கோடிக்கணக்கான நாளங்கள் இருக்கு. அது ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு முன்னாடி பார்த்து அது வெளியே தெரியும் போது 80% அதை இழந்துரும். உங்களுக்கு கிரியாட்டினின் 1.2 1.3 வரும்போது அங்க கிட்டத்தட்ட 60% மேல காலி. சார் இப்பதான் சார் லேசா 1 கூடி இருக்குன்னு வெளியே நம்ம சொல்லுவோம். ஆனா 60% கீழே டேமேஜ் ஆன அப்புறம் தெரிய வரும். அப்ப தெரிய வரதுக்கு முன்னாடி நம்ம சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா சர்க்கரையும் ரத்த கொதிப்பையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும். நிறைய தீர்வுகள் நம் கண் முன்னாடியே இருக்கு. இந்த உணவு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நண்பர்களே, கம்யூனிகபிளோ நான் கம்யூனிகபிளோ அக்கறை நம் அடுப்பங்கரையில் இருந்து துவங்கட்டும். நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும். ஒரு சின்ன அக்கறை. நான் இதுல இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் வெந்தயம் நிறைய எடுத்துக்கொள்றேன், கருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஓமம் தூள் எல்லாத்திலையும் போட்டுக்கிறேன், சிறிய வெங்காயத்தில் தயிர் பச்சடி செய்து சாப்பிட்றேன். இதுக்கெல்லாம் என்ன பெரிய ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சுட்டா வரணும்? எல்லா உணவுகளையும் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு அக்கறைகள் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு சிறிய வெங்காயத்தில் எவ்வளவு ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்கு. சின்ன வெங்காயம் பண்ணும்போது மேல இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற தொலியை மட்டும் லேசா ஊதிருங்க. அதை போட்டு மேல இருக்கிறது எல்லாத்தையும் சிதைச்சிட்டீங்கன்னா பல சத்து போயிடும். சிறிய வெங்காயத்தினுடைய தொலியோடு சேர்த்து வேக வைக்கலாம், தப்பு இல்லை. எந்த அளவுக்கு மேல் தோல்ல தான் அதுல ஃபீனாலிக் காம்பவுண்ட் நிறைய இருக்கு. அதை நம்ம பயன்படுத்த தயிர் பச்சடினா சிறிய வெங்காயத்தை பயன்படுத்துவோம். நம்ம வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு பெரிய வெங்காயத்தை போடுறோம். கிடையாது, சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயத்துக்கு பல்லாரிக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 20,000 மடங்கு ஃபீனால்ஸ் காம்பவுண்ட் சின்ன வெங்காயத்தில் அதிகமா இருக்கு. அப்பயே சிறிய வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. வெந்தயம் கரையிற நார் கரையாத நார் ரெண்டும் அதிகமா, சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் ரெண்டும் அதிகமா இருக்கிறது வெந்தயம். அப்போ வெந்தயம் ஊற வச்சு எடுப்பீங்களா, பொடி பண்ணி சாப்பிடுவீங்களா, ஏதோ ஒரு வகையில தினசரி சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம். சீரகத்தண்டி, கருஞ்சீரகத்தை பற்றி இஸ்லாத்துல பெரிய அளவில் சொல்லியிருக்காங்க. மரணத்தை தவிர அத்தனையும் தீர்க்கக்கூடிய நோய் அப்படி அவ்வளவு முக்கியமான ஒரு கருஞ்சீரகம். அப்ப அந்த கருஞ்சீரகத்தை நீங்க இன்னைக்கு பல நிறுவனங்கள் அதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க அதுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில தைமோகுயினோன் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. நான் சும்மா விளையாட்டாலாம் பேசிட்டு போல, அறிவியல் ஆய்வுகள்ல அந்த தைமோகுயினோன் புற்றுநோயை தடுப்பதற்கு எப்படி உதவுது, குறிப்பா பெண்களுக்கு வரக்கூடிய ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ஸ்ல அது எப்படி பயன்படுதுன்னு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். என்னைக்கோ ஒரு நாள் அது மருந்தா வரும். அந்த தைமோகைனோன்ல இருந்து பிரிச்சு அதுல இருந்து ஃபிராக்ஷனலைஸ் பண்ணி ஒரு சின்ன டிராப் ஆயில் டிராப் மாதிரி போட்டு ஒரு மாத்திரை 1000 ரூபாய் 2000 ரூபான்னு வரும். அப்போ வாங்குவோம். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கையில இருக்கிற ஒரு உணவு அந்த வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம். நண்பர்களே, நம் அக்கறைகள் நம் அடுப்பங்கரையில, நம் சமையல் பட்டியல, நம் மூதாதையர் சொல்லி சென்ற அறிவுல அதில் தான் இருக்கு. சிறிய மெனக்கடும் சிறிதான அக்கறையும் நலமாக இருக்க வேண்டும். அதுக்கு இருப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் சிறுவயதிலிருந்தே நான் எடுத்துக்கொண்டு வருவோம் என்பது மட்டும்தான் நம் முன்னாடி நிற்கக்கூடிய அத்தனை சவால்களில் இருந்தும் வெளிப்படுவதற்கான ஒரே வழி. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். அநேகமாக இந்த உரையில் அத்தனையிலும் நான் சொல்லி முடிக்கிறது. இன்றைக்கும் பெரிய அளவில் பேசப்படாமல் மீண்டும் மீண்டும் பெரு நோயாக உருவாகி கொண்டு வருவது மது வெறி நோய். குடிக்கிறவங்க எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது.
அந்த புள்ளி விவரங்களை பார்க்கும் போதெல்லாம் வேதனையா இருக்கு. இவ்வளவு லட்சம் கோடிகளை கிடைக்குது, இவ்வளவு மது அருந்துறாங்க, இவ்வளவு மது தினசரி குடிப்பவங்க இப்படி ஆயிருக்காங்க, நினைத்தால் வேதனையா இருக்கு. மது ஒருபோதும் உடலுக்கு நன்மை செய்யறது இல்லை. சில பேர்லாம் சொல்லுவாங்க கொஞ்சமா குடிச்சா நல்லது, கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும்னு இந்த டாக்டர் சொல்லியிருக்காருமா. அந்த டாக்டருக்கு யாரோ ஊத்தி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். யாரு எந்த ஒரு அறிவு எந்த ஒரு ஆய்வும் அப்படி சொல்லல. சமீபத்தில் வந்து WHO அகைன் தரவுகள் இருந்து சொல்றேன், நியூ மெடிக்கல் ஜர்னல் நினைக்கிறேன், சமீபத்திய ஆய்வு கூட சொல்லியிருக்கான். 13 வருஷம் கோஹார்ட் ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்கான். The problem starts with the first drop of alcohol. எவ்வளவு பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது, முதல் துளியிலிருந்தே உன் பிரச்சனை. உனக்கு உன்னுடைய ஹெப்பாட்டிக் செல்ஸ்ல அந்த தகவமைப்பு இருந்தா அந்த மது உன்னை கொல்லும், ஆர் உனக்கு வந்து அந்த ஈரல் சுருக்கு நோயை தரும் என்று மறுபடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வணிகம் அதை எப்படியாவது உள்ளே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. சாம்பார், ரசம், ஷாம்பெயின், ஒயின் ஒரு ஆர்டர் கொண்டு வருவதற்கான முயற்சியை மறுபடி வணிகம் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ஒருபோதும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம். ஒரு புத்தக திருவிழாவிலே பேசுவது என்பது மற்ற எத்தனையோ மேடைகளில் நாங்கள் பேசியிருக்கோம். நம்ம டாக்டர் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த மேடை என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய மேடை அல்ல. பல சிந்தனையாளர்கள், படிப்பாளிகள், பல புத்தகங்களை படிப்பவர்கள், படித்து கொண்டிருப்பவர்கள், பல எழுத்தாளர்களுக்கு ரசிகர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் கலந்த ஒரு இடம்தான் இந்த புத்தக திருவிழாவில் வருகின்ற ரசிகர்கள். அதனால எந்த மேடையிலையும் போகும்போது இல்லாத ஒரு நடுக்கமும் மயக்கமும் தயக்கமும் இந்த புத்தக திருவிழா மேடைக்கு வந்தோன்னே எனக்கு வந்துருது. காரணம், எல்லா இடத்துலையும் ஓட்டுற மாதிரி இங்கே ஓட்ட முடியாது. காரணம், நீங்கள் பலருடைய பேச்சை நாடி பிடித்து பார்க்கின்ற டாக்டர்களை போன்றவர்கள். எனக்கு முன்னால் மிக அருமையாக பேசிய நம்ம மருத்துவர் சிவராமன் அவருடைய பேச்சுக்கு உண்மையிலே நான் ரசிகன். நான் மட்டுமல்ல, மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு டாக்டர். டாக்டர்னாலே பெரும்பாலும் பேச மாட்டாங்க, பேசாம இருக்கவர் தான் ரொம்ப இன்டெலிஜென்டான டாக்டர் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னைக்கும் எங்க ஊர்ல ஒரு கார்டியாலஜி டாக்டர் இருந்தாரு. நோயாளி வந்து புலம்பி தள்ளுவான், முகத்துல எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டார். ஐயா காலையில இருந்து யா நெஞ்சு படபடன்னு வருதுயா, மயக்கம் வருதியா, கிருகிருன்னு வருதியா, ராத்திரி படுத்தோம்னா என்ன நடக்குதுன்னே தெரியலையா, கட்டிலே சுத்துதியா, என்ன சாப்பிட்டாலும் மயக்கம் வர்ற மாதிரி இருக்குயா அப்படிங்கிற அந்த டாக்டர் முகத்துல ஒரு சலனமும் இல்லை. ஒரு பேப்பர் எடுத்தாரு, வரிசையா மாத்திரை எல்லாம் எழுதிட்டு திருப்பி இப்படியே கையில கொடுத்தாரு. ஒண்ணுமே பேசல. கொடுத்து அப்படின்னு மருந்து வாங்குற இடத்த காட்டுறாரு. அங்க போய் மருந்து வாங்கி அவர் சொல்றபடி சாப்பிடு அப்படின்னாரு. அந்த நோயாளி இப்படியே பார்த்தேன், இவர்கிட்ட வர்றதுக்கு பதிலாக பேசாம வீட்டிலேயே படுத்திருந்தா அதுவா சரியா இருந்திருக்கும் போல இருக்கு. நம்ம வியாதியை சொன்னதை பற்றிய ஒரு கவலை கூட ஒரு முகத்துல தெரிவிக்கலையேன்னு. பேசாத பல டாக்டர்களை பார்த்திருக்கான், தேவையில்லாத இடத்துல பேசுற டாக்டர்களை பார்த்திருக்கான். சில டாக்டர் ராத்திரி 11 மணிக்கு டிவியில வந்து பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? எல்லாம் தூங்கணும்னு. இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையா, திருமணம் செய்து ஏன் செய்தோம் என்று பயமா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அப்படி ஒரு டாக்டர். இன்னும் சில டாக்டர் ஒவ்வொரு மாவட்டமா சுற்றுப்பயணம். பத்திரிகையில தர்மபுரி விஜயம் காலை 10 to 1 இந்த லாட்ஜ், 2 to 5 இந்த விடுதியில் நீங்கள் அவரை நேரடியாக சந்தித்து லேகியங்களையும் விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரு டாக்டர் இருப்பார். இன்னும் சில டாக்டரையே நம்ம கிராமத்தில் அவங்க டாக்டர்னு சொல்ல முடியாது, சந்தையில் வந்து லேகியம் விற்பாங்க, பார்த்துருப்பீங்க. எல்லா வியாபாரிகளும் அமைதியாக வத்திட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சு ஒரு சின்ன மைக்கை போட்டு வரிசை அந்த லேகிய பாட்டில் அடுக்கிட்டு நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுத்தி படர்ந்த மலை சூதாட வெய்யமலை சித்தி படர்ந்த மலை சூதாட வெய்யமலை சித்திமலை சிவன்மலை குங்குமலை கொடகுமலை இந்த 10 மலைகளையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இலை எடுத்து அந்த இலையிலிருந்து உருவாக்கப்பட்ட லேகியம். அதல உதல சுதல பார்த்தால் அந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத விதை எடுத்து அந்த விதை இலையும் கனெக்ஷன் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகியம். 200 பேர் சுத்தி நின்றோம். அப்படியே
ஐயா என்னமோ விற்கிறாரான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லேகியத்துக்கு விளக்கம் கொடுப்பாரு. சில பேர் காலையில பாத்ரூம்ல வாளியில தண்ணி எடுத்துக்கிட்டு சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான், எந்திரிப்பான், உட்காருவான், மேட்ரு கீழே இறங்க முடியாம அவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். இந்தியன் பீரங்கில வர்ற சவுண்டுகள் தான் வருமே ஒழிய மேட்ரு கீழே இறங்காம சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம லேகியத்தை காலையில ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டை, ராத்திரி ஒரு உருண்டை எடுத்து ஒரு சம்பு சுடுதண்ணியை குடிச்சான்னா சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி உட்கார்றதுக்கு முன்னாடியே சும்மா பிரித்து 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 அவன் சொல்றப்பே நமக்கு வர்ற மாதிரியே ஃபீலிங். அப்படி சில டாக்டர்களையும் பார்த்திருக்கான். உண்மையிலேயே தேவையான இடங்களிலே பேசி மக்களுடைய வாழ்வியலோடு தொடர்புபட்ட விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் பேசுகின்ற இன்றைய பல டாக்டர்களில் எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற என்னுடைய அருமை சகோதரர் சிவராமன். அவருக்கு உண்மையிலே நான் சொல்லி உங்களுக்கு கைதட்டுங்க, அவர் பேர் சொன்னேன்னு சொல்லலான் இருந்தேன். நீங்களா கைதட்டிருக்கீங்கன்னா அப்ப அவர் எவ்வளவு பேர் மனசுல அவர் இடம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதான் எடுத்துக்காட்டு. வந்தோன்னா நான் ஒரு பாட்டு பாடினேன். பாட்டுங்கிறது எல்லோருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் அல்ல. நம்ம காலையில ஏதாவது ஒரு பாட்டை கேட்டோம்னா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அந்த பாட்டு தான் நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சு கிளம்பி வர்றப்ப ஒருத்தர் முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு மாலை போட்டிருக்காரு. காலையில எந்திரிச்சா முருகன் பாட்டா போட்டுக்கிட்டு இருந்தாரு. எங்க நான் குடியிருக்கிற மேல இருக்க 4th ஃப்ளோர்ல எந்திரிச்சு வெளியே வர்றேன், ஒரு முருகன் பாட்டை கேட்டேன். தினைக்கும் அந்த பாட்டை காலையில வர்றப்பதான் கேட்டுட்டு வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு மட்டும் இல்லை, அந்த பாட்டை அப்படியே மனசுல பதிஞ்சு திரும்ப வந்து போன்ல அந்த பாட்டை இன்னொரு தடவை போட்டு கேட்டு அந்த பாட்டு அப்படியே மனசுல ஓடிக்கிட்டு என்னை விட்டு போகவே மாட்டேன்டுச்சு. பாட்டுங்கிறது அப்படிதான், காலையில கேட்டோம்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போகவே போகாது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னால வெறும் வயசானவங்களா உட்கார்ந்துருந்தாங்க ஒரு ஆடியன்ஸ். ஒருத்தர் கூட 2K கிட்ஸோ 90 கிட்ஸோ ஒரு 40 வயசுக்கு மேல எல்லாமே 60 50 அந்த ரேஞ்ச். பாதி பேர் டை போட்டு பாதி பேர் டை போடாம வெள்ள முடியோட அந்த மாதிரி ஒரு குரூப், ஒரு 200 பேர் ஆடியன்ஸ். அங்க போய் என்னடா நம்ம பேசுறது, எதடா ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சு தியாகராஜ பாகவதர் பாட்டு ஒண்ணு போட்டேன். அந்த குரூப் பூரா முகம் அப்படியே மலர்ந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தியாகராஜ பாகவதருடைய காவல் பாட்டு ஒண்ணு பாடுங்கன்னாரு. ஏயா நேர் விருப்பம் கேட்கிற ரெக்கார்டு பிளேயரை நானு முன்னால உட்காந்துட்டு ஒவ்வொரு பாட்டா கேட்க ஆரம்பிச்சார். ஒருத்தர் கேட்டாருங்கிறதுக்காக ஒரு காதல் பாட்டை பாடிட்டு முடிச்சிட்டேன். அப்படி ஒரு பாட்டுங்கிறத காலையில கேட்டோம்னா அது சாயந்தரம் வரைக்கும் நம்ம மனசை விட்டு போக மாட்டேங்குது. அப்படிப்பட்ட இசையோடு வாழ்ந்தவன் உண்மையிலே தமிழன். இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வாழ்க்கை கவிதை வாசிப்போம். இது ஒரு பாட்டுல வந்த வரி. எந்த பாட்டுன்னு எல்லோருக்கும் பிடித்த பாட்டு. என் இனிய நண்பர் வித்தக கவிஞர் பா. விஜய் அவர்களுக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலில் வருகின்ற வரிதான் வாழ்க்கை கவிதை வாசிப்போம். வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் அப்படின்னு எழுதி ஒரு திரைப்பட கவிஞரின் பாடல் முதலில் பல்கலைக்கழகத்தின் பாடமாக வைக்கப்பட்ட பாடல். என் நண்பன் பா. விஜய் எழுதிய அந்த ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலில் வந்த வரி வாழ்க்கை கவிதை வாசிப்போம். வாசிக்கிறதுல இருக்க சுகம் உண்மையிலே நான் ஏதாவது ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்ணா ஒரு 5 புத்தகத்தையாவது எடுத்து பக்கத்துல வச்சுக்குவேன். தேஜஸ்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போனேன் திண்டுக்கலுக்கு. ஒரு 2 புத்தகத்தை வாசித்து முடிச்சுட்டேன். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், தமிழ்ல தான் பேசுறாரு, என் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திருப்பாரு போல. திண்டுக்கல் வர வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, என்னை பார்க்கவும் இல்லை. நான் படிக்கிற புத்தகத்தை இப்படி ஒரு தடவை பார்க்கிறாரு. அவர் என்னை பார்க்கிறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இவன்லாம் ஒரு ஆளு பொழைக்க தெரியாம 3 புத்தகத்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்கானேன்ட்டு. அவரு கொண்டு வந்த பையில என்னென்ன வச்சிருந்தாரு தெரியுமா? சீடை, தட்டை, காலையில 6 மணிக்கு பெலாச்சோளம் வாங்கிட்டு வந்திருக்காரியா 6 மணிக்கு. இதை ஏற்கனவே தேஜஸ்ல டிஃபன் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கான். காபி கொடுக்குறேன், பிஸ்கட் கொடுக்குறேன், பிரெட் ஆம்லெட்டு.
இதெல்லாம் சாப்பிடுறது போக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒரு மஞ்சள் பையில வச்சு ஒன்னொன்னா அடிச்சு நொறுக்கிட்டு பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கடைசியில் பலாப்பழத்தை சாப்பிட்டு ஒரு டீயை வேற குடிச்சாரு பாருங்க. அப்பதான் பார்த்தேன், மனுஷனாயா நீயே, உன்னை மாதிரி ஆளுக்கு தாயா சிவராமன் டாக்டர் அவசியம் தேவைப்படுறாருன்னு. 6ல இருந்து 10:30 மணிக்குள்ள இவ்வளவு நேற்ற தின்னு முடிச்சிருக்காரு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி அந்த தேஜஸ்ல ஒவ்வொரு பயணியையும் நான் அப்படியே ஒரு வாசிப்பு விட்டேன். ஒரு அம்மா வீடியோ காலில் போட்டு குடும்பம் முழுதுட்டையும் பேசிட்டு வருது. வீடியோ காலில் சொல்ல படிக்க சொன்ன காலையில இருந்து ஏன் படிக்கல, ரெயின் சொல்லி காட்டு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து குடும்பத்துக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்காரரிய வைடி அப்படிங்கிறாரு. போயா நீ வேணா போ, நான் பிள்ளைகிட்ட பேசிட்டு தான் நான் ஆஃப் பண்ணுவேன்ட்டு ஒரு 60 பயணிகள் உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்க முன்னாடி நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற அந்த எதுவுமே இல்லாம குடும்பம் முழுவதும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்குது. 50 பேத்திட்டேன். இன்னொருத்தர் அவர் இந்த சாப்பிட்ட முறையை பார்த்து நான் அசந்தே போனேன். பிரெட் ஆம்லெட்டை எப்படி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர், ஒரு பிரெட்டு இடையில ஆம்லெட் வச்சு கொடுக்குறேன். ஒருத்தர் பிரெட்டை ஒரு கடி விடுறாரு, ஆம்லெட் எப்படி கடிக்கிறாரு, பிரெட்ல பாதி ஆம்லெட் இப்படி ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர் எப்படி சாப்பிட்டாருன்னா உண்மையிலே அப்படி ஒரு சாப்பிட்ற ஆளை நான் பார்த்ததே இல்லை. 2 பிரெட்டுக்கு இடையில இவ்வளவு பெரிய ஆம்லெட் அப்படி சொருகிட்டாரு. அவர் வாயே இந்த உலகம் இருக்கு. அதை எடுத்து ஆணு திறந்த அம்புட்டி அப்படியே உள்ள வச்சு இப்படி கடிக்கிறாரு. முடியல, அவரால் முடியலன்னு தெரியுதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னா என்ன, ஒரு 3 வாயில பிரெட் ஆம்லெட் முழுதையும் முடிச்சு விட்டார். ஒரு சாப்பிட்றத வச்சு ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானுங்கிறத நம்ம வாசித்திடலாம். ஒரு இட்லி சட்னி சாம்பார சில பேர் ஒரு கல்யாண வீட்டில் அந்த கூட்டு பொரியல் வச்சா முதல்ல அதை பூரா காலி பண்ணிடுவான். வச்சன திரும்ப இவருக்கு வச்சமா இல்லையா, என்னடா ஊர்வாயும் வலிச்சு தின்ட்டாரு, உப்பையும் எடுத்து தின்னு விட்டாரு, இவருக்கு எதையுமே வைக்கல போல இருக்குன்னு திரும்ப 2வது தடவை வச்சுட்டு போறேன். அம்புட்டையும் அப்படியே எடுத்து முதல்ல டக்கு டக்குன்னு முடிச்சிடுறாரு. அது மாதிரி சில பேர் சாப்பிட்றத முதல்ல சாப்பாட்டை வாங்கினீங்கன்னா, இட்லி சட்னி சாம்பாரை வாங்கணும்னா கொஞ்ச நேரம் அதை பாருங்க, முதல்ல பார்த்து ரசிக்கணும். அந்த இட்லி கலரு, அந்த தேங்காய் சட்னியோட ஒயிட் கலரு, அந்த கார சட்னி, அந்த சாம்பார், அதில் என்னென்ன போட்டிருக்கான், வெங்காயம் இருக்கா, முருங்கைக்காய் இருக்கா அப்படின்னு முதல்ல நம்ம சாப்பிட போறத ரசிங்க முதல்ல. சில பேர் இட்லியும் சாம்பாரும் வைக்கிறதுக்குள்ள 2 இட்லியை முடிச்சிருவாங்க. அப்படியே அப்படியே பிச்சு தொட்டு இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் 3 சட்னிலையும் தொட்டு 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 அப்படின்னா. அப்புறம் இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா சாம்பாரை போட்டு இட்லியும் சேர்த்து குழப்பி அப்படியே அள்ளி குடிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சு டம்ளர்ல ஊற்றி குடிச்சிடுறேன். மனுஷனாடா நீ, ஒரு பொருளை எப்படி சாப்பிடணுங்கிறத வச்சு கூட ஒரு மனிதனை எப்படின்னு நம்ம வாசிடலாம். ஆப்பாயில் வாங்குவாங்க சில பேர், அதை எப்படி சாப்பிடுவான் தெரியுமா? சில பேர் ஆப்பாயில சில பேர் அப்படியே அப்படியே பொட்டல மாதிரி மடிப்பான், அழகா அப்படி பூ மாதிரி மடிச்சு அப்படி விடுவான். கரெக்டா முடிச்சுட்டு அப்படி நம்மளை ஒரு பார்வை பார்ப்பேன் வெற்றிகரமா. எப்படி நம்மள மாதிரி உலகத்துல எவனுமே ஆப்பாயில் சாப்பிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுவான். சில பேர் அந்த மஞ்சள் கருவை வலிப்பான். அதை பார்த்தோன்னே நமக்கு என்னடா ஒரு ஆப்பாயில் கூட திங்க தெரியாம சாப்பிட்றானே என்று மஞ்சள் கருவை வலிச்சு அப்படியே திம்மா. ஐயோ, நம்ம சொல்லியிருப்போம் ஆப்பாயில், அதை சொன்னோன்னா இதனால நம்ம அதை சாப்பிட்றதா வேணாமான்னு கூட முடியல. அதை மஞ்சள் கருவை மட்டும் வலிச்சு சாப்பிட்டு ஒன்னொன்னா பிச்சு. சில பேர் ஆப்பாயில சாப்பிட தெரியாம அந்த வெள்ளைக்கருவை பிச்சு விட்டுருவான். அது ரசம் மாதிரி ஓடி இலையோட எண்டுக்கு போயிடும். எது மஞ்சள் கருவோட அந்த லிக்விடு, அதை திரும்ப அங்கிருந்து வலிச்சு இங்க கூட்டிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிட விடாம கொடுமைப்படுத்தி ஒரு சாப்பிட்றத வச்ச ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். ஒரு கல்யாண வீட்டில் நமக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவங்க சில பேர் பார்த்தா எதை எப்ப வாங்குறானே கண்டே பிடிக்க முடியாது. சாம்பார்ல இருந்து மோருக்கு போயிட்டு திருப்பி சாம்பார் கேட்கிறேன். அந்த பரிமாறுறவன் டேய் எதை எப்பதான்டா கேட்பேன்னு பாயாசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் கேட்கிறேன்.
பாயாசத்தை முடிச்சுட்டு எதுக்குடா ஊருவானா, கடைசியில் நம்மளுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தாதான் சார் சாப்பிட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு போறேன். இன்னும் சில பேர் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர்ற ஆட்களை பார்க்கலாம், எல்லா ஸ்டால்லையும் புத்தகமா வாங்குவாங்க, ஒன்னும் கூட படிக்க மாட்டான். போன வருஷம் வாங்கின புத்தகத்தை கூட வீட்டில் அடுக்கி வச்சிருப்பாங்க, அதை ஓபன் பண்ணிருக்க கூட மாட்டேன். எதுக்குடா வாங்கின அப்படின்னா, வாங்கணுங்களா 10 பேருக்கு முன்னாடி நம்ம என்னென்ன புக்கு வாங்குறோம்ன்றத மற்றவன் பார்க்கணும் சார், அப்பதான் நம்மளை படிப்பாளின்னு மதிப்பாங்க அப்படின்னா. இதெல்லாம் மனுஷனா? முதல்ல கல்யாணம் முடிஞ்ச 6 வருஷம் சாந்தி முகூர்த்தமே பண்ணாத ஆளுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்? கல்யாணம் பண்ணி முதலிரவு இன்னும் ஒரு 6 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம் இருக்கேன் சார்னா மனுஷனா? இல்லை. புத்தகத்தை வாங்கிட்டா படிச்சிரு. இன்னும் சில பேர் புத்தகத்தை அம்பூட்டு ஸ்டாலையும் பார்த்துட்டு ஒண்ணு கூட வாங்காம போறவன்லாம் இருக்கான். இது பூரா யாருன்னா ஹோட்டல் கடை வேடிக்கை பார்க்கிறவன். இப்படியே பார்ப்பேன், இட்லி வச்சிருக்காங்களா, பூரி நல்லா இருக்க, தோசை இருக்கா, ரைட்டு, எல்லா லிஸ்டையும் பார்த்துட்டு சரி நாளைக்கு சாப்பிட்டுக்கோன்ட்டு எந்திருப்பேன். அந்த சப்ளையர் எதுக்குடா உட்கார்ந்த அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் அம்புட்டையும் ஆர்டர் பண்ணி எதையுமே சாப்பிடாம ஒரு முடுண்டை வச்சுட்டு அம்புட்டை இலையில வச்சுட்டு, இல்லாட்டி சில பேர் பேக் பண்ணி வீட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிருங்கன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் கழிச்சு குப்பையில போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடணும், புத்தகத்தை வாங்கினா படிக்கணும், புத்தகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி. இது கண்காட்சி அல்ல. ஒவ்வொரு புத்தகத்தையும் நேசிப்பதும் வாசிப்பதும் தான் மனிதனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடை. எது என்றால் புத்தகத்தை நேசித்து வாசிப்பது. கவிஞர் கந்தர்வனுடைய ஒரு கதை ஒண்ணு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி படிச்சேன். தான் அந்த கதையோட பேர். அந்த கவிஞர் கந்தர்வனுடைய கதைகள் இங்க இருக்கும், வாங்கி படிங்க. அவர் ஒரு ட்ரெஷரி ஆபீசர். அவர் கந்தர்வன் இறந்துட்டாரு. இப்ப அவர் அமரர், புதுக்கோட்டையை சேர்ந்தவர். எங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவர். ஆள் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப அழகா சிவப்பா இருப்பார். அந்த கந்தர்வனுடைய கதை தான் அந்த கதையோட பேர். அந்த கதையில் அவர் ஒரு ட்ரெஷரி ஆபீசரு. அவர் வெளியில டீ குடிச்சிட்டு ட்ரெஷரி மக்களோட வெளியில இன்னும் ஒரு 10 மணிக்கு டீ குடிச்சிட்டு இருக்கார். அப்போ ஒரு வயசான பெரியவரை கூட்டிட்டு ஒரு அம்மா பென்ஷனுக்காக அந்த ட்ரெஷரி ஆபீஸ்க்கு வருது. படி மேலே ஆபீசரை போய் பார்க்க போனோம். அந்த படியில் அந்த அம்மா அவர் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அப்படி கூட்டிட்டு போகுது. அவரும் அப்படியே அந்த அம்மாவை தோல்ல பிடிச்சி அப்படியே 4 படியில ஏறி ஆபீசர்கிட்ட போய் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக போறாங்க. லாஸ்ட் படியில போறப்ப அவர் தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. அப்படியே உருண்டு கீழே விழுகிறாரு. அந்த அம்மா பதறி கீழே அதே மாதிரி ஒடியாந்து அவரை கத்துது. உடனே ட்ரெஷரியில வேலை செய்யறவங்க எல்லாரும் அவர் அப்படியே உடனே கூட்டி, என்னம்மா அப்படின்ட்டு. ட்ரெஷரி ஆபீசரா இருந்த அந்த கந்தர்வன் அப்போ புதுக்கோட்டையில அரசு மருத்துவ கல்லூரியெல்லாம் கிடையாது, தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு மருத்துவம் பார்த்துட்டு ராத்திரி வரைக்கும் ஒரு கூடையே இருந்துட்டு, அவருக்கு நிறைய ரத்தம் போயிருச்சுன்னு சொன்னோன்னே ஏன் ரத்தத்தை எடுத்துக்கீங்க அப்படின்னு அவருடைய ரத்தத்தை கொடுத்துட்டு, அந்த ட்ரெஷரி ஆபீசர் நான் வெளியில வந்தேன், ரத்தம் கொடுத்துட்டு ரொம்ப சோர்வா நான் வெளியில வந்தேன். ராத்திரி ஒரு 10 மணி இருக்கான். சாத்துக்குடி இருக்கிற கடைக்கு பக்கத்துல ஒருத்தன் அழுக்கு வேட்டியை பொத்தி தூங்கிட்டு இருந்தான். அவனை எழுப்பி, பா ஒரு சாத்துக்குடி ஜூஸ் இருந்தா போடுறியா, போட்டு தர்றையா அப்படின்னு எந்திரிச்சு அந்த நேரத்தில் அந்த மிக்சியை பிட்டப் பண்ணி சாத்துக்குடி எல்லாம் வெட்டி ஜூஸ் அப்படியே இந்த திருகி போட்டு சுகர்லாம் போட்டு ஒரு சுத்த சாத்துக்குடியில் அவருக்கு அப்படியே போட்டு கொடுத்துருக்கான். கொடுத்துட்டாங்க. அவர் முகத்தை பார்த்துட்டு கேட்டிருக்கான், ரத்தம் கொடுத்தியா சாமி அப்படின்னு கேட்டிருக்கான். ஆமையா, ஒரு பெரிய ஒரு சோகமெல்லாம் போயிட்டாரு, அவருக்கு ரத்தம் கொடுத்தேன். அப்படியா, இந்தா ஜூஸ் எவ்வளவுன்னு கேட்டா, அதுக்கு அவன் சொன்னான், ஒரு வேட்டியை போத்திட்டு படுத்துட்டு இருந்த ஒரு ஏழை அந்த கடை வச்சிருக்கவன் ரத்தம் கொடுக்குறவங்கள்ட்ட நான் காசு வாங்குறது இல்லைங்க அப்படின்னு. ஏதோ நம்ம தான் பெரிய ஒரு நோயாளிக்கு உதவி செஞ்சுட்டோங்கிற தான்ங்கிற அகம்பாவத்தோட நான் வந்தேன். ஆனா ரோட்ல அந்த அழுக்கு வேட்டியை பொத்திட்டு படுத்திருந்தவனுடைய மனதில் இருந்த மனித நேயம், என் தான் என்ற அகங்காரத்தை சுட்டு எரித்ததுன்னு எழுதியிருக்காரு கவிஞர் கந்தர்வன். இப்படிப்பட்ட புத்தகங்களை நம்ம படிக்கணும்.
இந்தியா ஏமாற்றப்படுகிறதுன்னு ஒரு புத்தகம் படித்தேன். ஐயா சொன்ன அந்த விஷயம் அதுல இருக்கு. நம்ம சிவராமன் சார் சொன்ன விஷயம், ஒரு மருத்துவத்துறை சம்பந்தமான ஒரு சின்ன செய்தியை, ஒரு தவறான செய்தியை சமூக வலைதளத்தில் பரப்புனதுனால எவ்வளவு உயிர்கள் செத்து போச்சு அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோட கொடுத்திருக்காங்க. ரூபெல்லாங்கிற ஒரு நோய்க்கான தடுப்பூசியை போட்டால் 25 வயதிலேயே அவருக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டுவிடும், குழந்தை பிறக்கும் வாய்ப்பே இருக்காது அப்படின்னு பரப்பி விட்டான். அந்த செய்தியை போட்ட உடனே 10 நிமிடங்கள்ல கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட செய்தி தான் உடனே பரவுது. அந்த செய்தியை பார்த்தவுடன் நிறைய பேர் பரவி அந்த ஊசியை போடாம விட்டு, அந்த ஊசி போடாதால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனார்கள். இப்படி அந்த சமூக வலைதளத்தில் பரப்பப்படுகின்ற செய்திகள் மனித உயிர்களை கொள்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா ஏமாற்றப்படுகிறது என்ற ஒரு நூல்ல இது அத்தனையும் தொகுத்து ஒருத்தர் எழுதியிருக்கார். நல்ல செய்திகள் உடனே பரவி போகாது. இப்ப சிவராமன் ஐயா பேசினதான் நான் பேசினதான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாளைக்கு எத்தனை வியூஸ் கேட்கிறாங்களோ சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி செய்தி உடனே பரப்பிடுது. தர்மபுரியில ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கேன், நான் செத்துட்டேன்ட்டு ஒரு செய்தியை போட்டு விட்டாங்க. மாலையை போட்டு லியோனி சாலை விபத்தில் அகால மரணம். நான் பேசிட்டு இருக்கேன், கொண்டு வந்து காட்டுறாங்க. அண்ணே நீங்க செத்துட்டீங்கன்னு நியூஸ் போட்டாங்கண்ணே அப்படின்னு. அதை உடனே நான் ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சுங்க பேசிக்கிட்டு இருக்கேன், என்னைய கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நான் செத்துட்டேன்ட்டு ஒரு பொருளி மலேசியா வரைக்கும் பரவி அங்கிருந்து என்னை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கிட்டே விசாரிக்கிறேன், இறந்துட்டீங்களாம்ல நீங்க அப்படின்ட்டு. டேய் பேசிட்டு இருக்கிறதே நான் தாண்டா அப்படின்னு. அப்படியா? இல்ல நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அதான் நானே பேசுறேன், அப்புறம் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா விளையாடுறியான்ட்டு மலேசியா ரேடியோல அப்புறம் லியோனி உயிரோட இருக்காருன்னு விளம்பரம் பண்ணாங்க. அப்படி ஒரு செய்தி வந்தோம்னா அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உயிரோட இருந்தார். அப்ப அவர்கிட்ட போய் தலைவரை இப்படி ஒரு நியூஸை போட்டு விட்டாங்க தலைவரே, பேப்பர்ல எல்லாம் வேதனையா இருக்குங்க தலைவர் என்னதுக்கு அவர் சொன்னார், என்னை இதே மாதிரி 5 தடவை கொலை பண்ணியிருக்காங்க, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த செய்தி வர வர நீ நல்லா வாழ்ந்துகிட்டே இருப்ப, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அது மாதிரி இந்த மாதிரி புத்தகங்களை தொடர்ந்து நம்ம வாசிக்கணும். வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வாழ்க்கையே நம்ம நேசிக்கணும். முதல்ல இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம இழந்துட்டு அதை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் அம்மாட்ட அம்மா நல்ல ரோஸ்ட் தோசை நெய் போட்டு சுட்டு கொடுமா அப்படின்னு நாங்கெல்லாம் எங்க அம்மாட்ட சின்ன பிள்ளைல தொந்தரவு பண்ணோம். இப்ப ஹோட்டல்ல போய் வீட்டு தோசை மாதிரி சின்னதா ஊத்தி குடியா அப்படிங்க. அப்ப நாங்க கேட்ட நெய் தோசை இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா வீட்டு தோசை. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? கல் நைஸ். கல் நைஸ் வீட்டு தோசை மாதிரிங்க. கல் நைஸ் எண்ணெய் ஊத்தாம கொடுங்க அப்படிங்கிறான். வீட்டு தோசைய ஹோட்டல்ல போய் கேட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மரச்செக்கு எண்ணெய் இங்கேயே ஆட்டி தரப்படும் அப்படின்ட்டு செக்க வச்சு அங்கனே நம்ம முன்னாடியே ஆட்டி கொடுத்துட்டு இருக்கான். மண்பானை சமையல், வீட்டு சமையல், மெஸ், இதுதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா அதை நோக்கி நம்ம இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்துட்டோம். வீட்டுக்கு வர்றவங்களை வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது கூட இன்னைக்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான், ஒரு கூட்டமே வருது. மாமி வீடு உள்ள காலிங் பெல் அடிக்கிறாரு. உட்காருங்க அப்படின்னு இப்படி இருக்கான். ஆனா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்க போய் வீட்டுக்குள்ள வந்த அந்த விசாரிப்பு இருக்கு பாருங்க. உள்ள நுழைஞ்ச வாயா 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 வாங்க எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள, உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. 3 மாசம் தான் பார்த்துருப்பாங்க ஒரு அளவுல. ஆனா உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கியா மாப்பிள்ள? அப்பா இப்படி இருக்காரு, அம்மா இருக்க, அம்மா ஏதோ பாத்ரூம்ல வலிக்கு இருந்துச்சுன்னு சொன்னாங்க,
காலில் ஏதோ அடிபட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மகன் அப்படியே படிச்சுட்டு இருக்கானா? +2. அடுத்த வருஷம் என்ன செய்ய போற? சேர்க்க போற, ஏதாவது காலேஜில் சேர்க்கணும். மகன் 8வது படிக்குதா? எப்படி படிக்குது? நல்லா படிக்குதா? அப்புறம் பெரியப்பா அப்படி இருக்காரு, வீட்டுக்கு வந்தாரா? நல்லா பார்க்குறாரா? அவனும் அம்புட்டு சொந்தத்தையும் விசாரிச்சுட்டு அவன் போயிருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டில் இருக்க பெரியவர் வருவார். வா மருமகனே, நல்லா இருக்கியா? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. அம்மா பாத்ரூமில் வலிக்கு விழுந்துருச்சுன்னு காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்களே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஃப்ராக்சரா இல்லை தசை சுடிப்பா? இல்லை ஃப்ராக்சர்னு தெரில, தசை பிடிப்புன்னு தெரில. இப்போ தான் எக்ஸ்ரே எடுத்திருக்கான், ட்ரீட்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. விட்டு வந்தான். பையன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன்? அவன் திருப்பி +2 படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் என்ன சேர்க்க போகிறேன்? காலேஜில் சேர்க்க போகிறேன். மகன் 8ஆம் கிளாஸ் படிக்குதுங்க. எந்த ஸ்கூலில்? இந்த ஸ்கூலில் படிக்குது. அப்படியா? பெரியப்பா அப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காருல்ல? அவர் போயிடுவார். திடீர்னு ஒரு சின்ன பையன், தாத்தா நல்லா இருக்கியா? பாட்டி பாத்ரூம்ல வலிக்க விழுந்துருச்சாம்ல? என்னடா நான் இத்தனை பேத்துக்குடா சொல்றது கம்ப்யூட்டர் மாதிரி அப்படின்னு அம்பூட்டு பேத்துக்கிட்டே சொல்லி கடைசி அந்த அம்மா வரேன். என்ன நல்லா இருக்கானே? வீட்டில் பாட்டி பாத்ரூம்ல நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்டா, நல்லா இருக்கேன்னு சொல்லியே நான் நல்லா இல்லாம போயிருவேன் போல இருக்கேன். ஏண்டா ஒரு 50 பேராடா ஒரே நேரத்தில் விசாரிப்பீங்கன்ட்டு. அந்த 50 பேர் விசாரிக்கிற விசாரிப்பு, உட்கார்ந்து பேசுற அந்த கலகலப்பு, பேசி சிரிக்கின்ற அந்த நகைச்சுவைகள், ஒருவரை ஒருவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற அந்த கிண்டல்கள், கேலிகள், தாய் மாமே மகன், அத்தை மக, மாமக, கொழுந்தியா இந்த ரூட்டை கொடுக்கறது, கிண்டல் பண்றது, இதெல்லாம் காணவே காணாமையா கல்யாண வீட்டில்? கொழுந்தியான்னு ஒண்ணு ஒருத்தர் சொந்தம், ஒருத்தர் சிரிக்கிறார் பாருங்க, 2-3 கொழுந்தியா இருக்கும் போல இருக்கு அவருக்கு. அந்த கொழுந்தியாளுகிட்ட பேசுற சுகம் இருக்கு பார்த்தீங்களா? என்ன கொழுந்தியார? நான் ஒன்றும் கவனிப்பே இல்லை. ஆமா, எங்க அக்கால கொடுத்தது அதிகம், இதுல நாங்க வேற யாக்கும். உங்க அக்கா குழம்பு வச்சா நீ இப்படி ரசம் வச்சு தர மாட்டியாக்க? ஆனா ரசத்தை கொண்டு வந்து கொதிக்க வச்சு உங்க முகரையில ஊத்த அப்படியாவது ஊத்து, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறவான் அப்படின்னு அந்த மாமாவும் கொழுந்தியாலும் பேசுகிறது. அத்தை மகனும் கிண்டல் பண்ணிக்கிறது. இந்த நகைச்சுவை பேச்சை எங்கனையாவது கேட்போமா அப்படின்னு நானும் தேடி தேடி பார்க்கிறேன். ஒரு இடத்துல கூட இல்லையா ஐயா, எல்லாம் சைலண்டா இருக்கேன். வீட்டுல சொந்தக்காரங்க வந்திருக்கிறதுக்குரிய அறிகுறியே இல்லை. நல்லா இருக்கீங்களா? மகனை கூப்பிடுறாரு. டேய் மாமாடா, வணக்கம் சொல்லு. மாமாடா, ஹாய் ஹாய் அங்கிள். அவர் என்ன எடுத்தோன்னா அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்றேன். ஆயினா நம்ம ஊர்ல வேற இல்லை, என்னைய போய் அப்படி சொல்றானே ஹாய் அங்கிள் அப்படின்னு போயிட. மகன் ஏன் பேச மாட்டாரா? இவ்வளவு பேசினதே அதிகம். ஹாய் அங்கிள்னு சொன்னானே, அது வரைக்கும் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். வாயை தர அப்படி அமைதியா போய் அவன் ஒரு ரூமுக்கு போயிடுறான். மகளை கூப்பிடுறாரு. மக நல்லா டான்ஸ் ஆடும், இங்க மாமாக்கு ஆடிக்காட்டு. ஆடு பாப்பா, பாட்ட போடவா, நீங்க வேணா ஆடி காட்டுங்க அப்படின்ட்டு போயிடுச்சு. அவர் வர வரைக்கும் 3 மணி நேரம் ஆடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவர் அந்த மாமாட்ட ஆட சொன்னதுக்கு அது பாட்டுக்கு இப்படி பார்த்துட்டு அப்படி போகுது. இந்த கலகலப்பான பேச்செல்லாம் போச்சு. எனக்கு குருநாதராக இருந்த என்னுடைய பெரும்புலவர் ஐயா ராமசாமி, இப்ப அண்மையில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இறந்து போனார். தஞ்சாவூர்ல தமிழாசிரியர், என்னை பேச வைத்த தமிழாசிரியர் அவர். அவரை என்னுடைய டீம்ல ஒரு 5-6 இடத்துல நிகழ்ச்சி பேச கூட்டி போனேன். ஒரு நாள் கார்ல அவரு நானும் வந்துகிட்டு இருக்கான். அவரு, தம்பி நிறைய ஃபாரின்க்கெல்லாம் போறீங்களாம்ல? ஆமாங்கய்யா, நிறைய ஃபாரின் போறீங்க. நீங்கெல்லாம் ஃபாரின் போங்க, கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் யூரினாவது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னார். எனக்கு அதுல இருந்த ஒரு ஏக்கம், லியோனிக்கு சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார் இது வரைக்கும் ஒரு ஃபிளைட்ல ஒரு ஃபாரினுக்கு நான் போனதில்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம். மேடையில் பேசும்போதும் அதை வெளிப்படுத்தினார். லியோனி பல நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்தவர், பல நாடுகளிலே அவர் பேசியிருக்கிறார். நானும் பல நாடுகளிலே பேசியிருக்கிறேன்.
ஒரத்த நாட்டில் பேசியிருக்கிறேன், வல்ல நாட்டிலே பேசியிருக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் பல நாட்டில் பேசியிருக்கிறேன். அவர் பாப்பா நாட்டில் பேசியிருக்கேன், ஒரத்த நாட்டில் பேசியிருக்கேன், வல்ல நாட்டில் பேசியிருக்கேன், பல நாடுகளில் பேசியிருக்கிறேன். அந்த ராமசாமி ஐயா சொல்லுவாரு, வாழ்க்கையில எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்லயே நம்ம வாழ்ந்துட்டோம். இன்னும் சில பேர் பாருங்க, கல்யாண வீட்டுல வரவேற்புல அங்க போய் நிகழ்ச்சி நிரல். எது? திருமண வரவேற்பு. 1 இறை வணக்கம், 2 வரவேற்புரை, 3 வந்திருப்பவர்களை கௌரவித்தல் அப்படின்ட்டு நன்றி நவிழல் வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை இப்படியே பார்ப்பாங்க. இது என்ன பள்ளிக்கூட ஆண்டு விழாவாடா? நல்ல வேளை தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்காம வரவேற்புரையோட ஆரம்பிச்சிட்டு கல்யாண வரவேற்புல போய் நிகழ்ச்சி நிரல் போட்டு வாசிக்கிறதா? நல்ல வேளை சாந்தி முகூர்த்தத்துக்கு நிகழ்ச்சி நிரல் எழுதி கொடுக்காம விட்டாரு. சாந்தி முகூர்த்தத்தில் போய் 1 இறை வணக்கம், 2 மாலை சூடல், 3 பால் வழங்குதல், 4 அப்படின்ற நிகழ்ச்சி இல்ல. ஃபார்மாலிட்டிஸுக்கு அப்பாற்பட்டது நமது வாழ்க்கை. இதயங்களும் இணைகின்ற அந்த சுகம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சுகத்தை இன்னைக்கு நம்ம இழந்து தனித்தனி தீவுகளாக வாழ்வதில் இன்னைக்கு மகிழ்ச்சி கொண்டுகிட்டு இருக்கான். நம்ம ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய புத்தகங்கள், ஏராளமான புத்தகங்கள். வாழ்க்கையை வாசிப்பது என்பது வெறும் புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்ல, ஒரு மனிதனை, அவனுடைய முகத்தை வாசிப்பது, அவன் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல ஒருவன் பழகுவது. இங்க வந்திருக்கீங்களே, இந்த முகம் முன்னால் உட்கார்ந்து இருக்க உங்களுடைய முகங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே பேசணும். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கிறத ஒரு 10 நிமிஷத்துல நான் இந்த மேடையில் நின்று அதை கணிக்கலன்னா நான் பேசுவதற்கே தகுதியற்றவன் என்று பொருள். சில பேர் இங்க வந்திருக்கவங்க என்ன கேட்கிறாங்களோ கேட்கலையோ அதை பத்தி கவலையே படுறதில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஒரு கவிதை என்பது எப்படி இருக்கணும்? கம்பராமாயணம் கவிதை தான். ஆனால் அந்த கவிதையை சொல்லி ஒருவர் அதற்கு விளக்கம் சொல்லி அதனுடைய நயத்தை நமக்கு சொல்லணும். ராமனுடைய அழகை பற்றி கம்பர் ரொம்ப அழகான ஒரு கவிதை சொல்வார். வெய்யோனொலி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் போனான் மையோ மறிகடலோ மரகதமோ மழைமிகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்பார். ஐயோ, எப்படியா நீ இவ்வளவு அழகா இருக்க, கண்ணங்கரேன் இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்கியன்று. இந்த வெய்யோனொலி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் போனான். இந்த கவிதை கேட்கறதுக்கு சுகமா இருக்க, என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் இதே மாதிரிதான் இருப்பான், என்ன நினைக்கிறேங்கிறத கண்டே பிடிக்க முடியாதியா. வீட்டுக்கு வருவாங்க, வாங்க வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? சும்மா இப்படியே வந்துட்டு போலான்ட்டு வந்தேன். உட்காருங்க, சொல்லுங்க. இல்லை சும்மா உங்களை அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு. என்னடா 10:45 ஆகுது, இன்னும் சும்மா பார்த்துட்டு போகலான்னு கடைசி வரைக்கும் எதுக்கு வந்தாருங்கிறதையே சொல்லாம திரும்ப ஒரு காப்பியையும் ஒரு முறுக்கையும் திரும்பிட்டு திருப்பி எந்திரிச்சு போயிட்டாரு. ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு தெரியவே இல்லை. என்னமோ சொல்ல வந்திருக்காரு, சூழ்நிலை சரியில்லை, எந்திரிச்சு போயிட்டார். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத சொல்லுறது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய கலை. சொல்லணும், விளக்கி சொல்லணும். வாழ்க்கை கவிதையை வாசிக்கிறது கம்பராமாயணத்தை போன ஒரு கடுமையான ஒரு கவிதையாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருக்குறளை போல 1.5 அடியில் வாழ்க்கையிலேயே 3 பகுதிகளாக பிரித்து சொன்ன திருக்குறள் மாதிரி நம்மளுடைய கவிதை இருக்கணும். அறம், பொருள், இன்பம். சில பேர் எந்த நேரம் பார்த்தாலும் புத்திமதி சொல்லிட்டே இருப்பான், பார்த்திருக்கீங்களா? நான்லாம் 1952 நடந்தே நிறுத்து 52 நடந்து போய் படித்தேன். பஸ்ஸே கிடையாது, அரிக்கின் லைட்டில் படித்தேன். உங்கள் தாத்தா ஒன்றுமே வாங்கி கொடுக்கல, உங்கள் அப்பா. இதைத்தானே சொல்கிற, 52 தடவை சொல்லிட்டீங்க, சாமி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையே திருப்பி அறம் மாதிரி திரும்ப புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கிற குரூப் ஒன்று இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் காசை பற்றியே பேசிட்டு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? எங்கே போனாலும் கல்யாண வீட்டுக்குள்ளே போனால் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அதை பற்றி கவலையை. எத்தனை நகை போட்டிருப்பாங்க? 20 போட்டிருப்பாங்களா? இந்த பட்டுப்புடவை எம்புட்டு இருக்கும், டெக்கரேஷனுக்கு எவ்வளோ ஆயிருக்கேன்,
சோத்துக்கு எவ்வளவு செலவழிச்சிருப்பான், மண்டை வாடகை எவ்வளவு, உனக்கு எதுக்குடா, அவன் தானே கொடுக்க போறான் பில்ல, நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுற? எங்க போனாலும் எக்கனாமிக்ஸ் தான், பொருள் தான் எந்த நேரம் பார்த்தா. இந்த வீடு கட்டுறவன் முன்னாடி ஒரு பெரிய தட்டிய போட்டு மூடி ஒரு பெரிய திஷ்டி பொம்மையை தொங்க விடுறதுக்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? வீடு கட்டுறவன் கேட்டா திஷ்டிம்பான். திஷ்டிலாம் கிடையாது. வர்றவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்லிட்டே இருப்பான். இந்த ரூம் எங்க வச்சிருக்கீங்க, பாத்ரூம் எந்த பக்கம் வச்சிருக்க, இந்த பக்கம்லாம் வைக்க கூடாதியா. அவன் கட்டி முடிச்சுட்டான் பாத்ரூம. ஓ ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரம். ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரத்துக்கு பாத்ரூம் மேற்க இருக்கப்படாது. நீ மேற்க கட்டிட்ட, 7.5 லட்சம் செலவழிச்சு டைல்ஸ் எல்லாம் ஒட்டிட்டான். இப்ப போய் இருக்கப்படாது. ஏன் இருந்தா என்ன, பெரிய உயிருக்கு ஆபத்து, அவ்வளவுதான். நான் இப்பதான் படிச்சுட்டு வந்தேன் பஞ்சாங்கத்தில்ட்டான். அவன் நிம்மதியா இருப்பானா? நான் இன்னைக்கு கேட்கிறேன், பாத்ரூம் எந்த பக்கம் கட்டினா என்ன, பாத்ரூம்ல எப்படி திரும்பி உட்கார்ந்தாலும் எது எங்க இருந்து வரணுமோ அதை தவிர வேற ஏதாவது வரப்போதா? மேற்க திரும்பி உட்கார்ந்தாலும் அதுதான், கிழக்க திரும்பி உட்கார்ந்தாலும் அதுதான், வேற என்னையா? என்னையா இதுல போய் ஒரு ஐடியாவா? இது அந்த ரூம் இப்படி மாத்து, இந்த ரூம் இப்படி மாத்து, கதவை அங்கிட்டு வை, கதவை இந்த பக்கம் வைக்கப்படாது, இது அந்த மூளை இந்த மூளை, அக்கினி மூளை, வாயு மூளை இப்படின்னு போட்டு அவன் கட்டினவனை போட்டு உழப்பி கார்பெண்டரை கொண்டு வந்து கதவை இந்த பக்கம் மாத்திட்டு இருப்பான். திடீர்னு இன்னொருத்த வருவான், இந்த பக்கம் ஏன்டா வச்சா கதவை, நான் கதவே வைக்கலடா போடா அப்படின்ட்டு கதவை எடுத்துட்டு சாக்க தொங்க போட்டுருவான். ஊருப்ப எம்பிட்டு ஐடியாவா கொடுப்பீங்கன்னு. அதனாலதான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தகரத்தை மறைச்சு கட்டி முடிச்ச பிறகுதான் தகரத்தை ஓபன் பண்றேன். இந்த ஐடியா கொடுக்குறவங்களாலதான். இது பூரா பொருள். சில பேர் பார்த்தீங்கன்னா இன்பம் மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் சந்தோஷமாவே இருக்கணும்ட்டு இளவு வீட்டில் கூட போய் அங்க உட்காந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்பான். சில பேர் அவ்வளவு பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க, அங்க உட்காந்து ஜோக் அடிச்சுட்டு இருப்பான். இளவு வீட்டில் நடந்த ஒரு சமாச்சாரம், எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லாம் தூக்கியாச்சு, தூக்கி கொண்டு போய் அவரை சுடுகாட்டி கிளம்பிட்டாங்க. தூங்க தூங்க, ஐயோ என்னை விட்டு போயிட்டாமா பெரியப்பா, அப்பா அப்பா அம்மா அப்பா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கேன். ஒருத்தன் மொபைல்ல பாட்டு நல்லா அழுதுகிட்டு எல்லாம் அனுப்பிக்கிறப்ப, மானே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் அடியாத்தி. இளவு வீட்டுல எல்லாம் அழுது தூக்கிட்டு இருக்கப்ப மொபைல்ல இந்த பாட்டு பாடணும்னு முன்னால தூக்கிட்டு இருந்த 2 பேரும் அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல போய் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல அப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, இந்த வாழ்க்கை கவிதை வாசிப்போம்ங்கிறதுல நான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம், யாரா ஏதாவது ஒரு கொள்கையில் நாம் நிலைத்திருப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய கொள்கையை மதிப்பது. நான் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தினுடைய கொள்கைகளையும் அதனுடைய நடைமுறைகளையும் மதிப்பது. நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியின் கொள்கைகளை மதிப்பது, நேசிப்பது. அந்த கொள்கையின் மீது இருக்க விமர்சனத்தை நம்மை கொள்கை ரீதியாக மேடையில் பேசலாமே ஒழிய அதில் இருக்கும் தனி மனிதர்களை நாம் துன்புறுத்துவதோ அவமானப்படுத்துகின்ற பேச்சுதான். இதைத்தான் சொல்றான் அரசியல் நாகரீகம் என்று. தந்தை பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த அந்த அற்புதமான நட்பும் உறவும், ராஜாஜி இறந்த போது பெரியார் கொடுத்த அந்த அறிக்கையை வாசிச்சா, ராஜாஜி என்பவர் இந்த நாட்டுக்கு மிகவும் அவசியமான ஒரு தலைவர். எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகின்ற சமபந்தி போஜனத்தை முதலில் சட்டமாக்கிய மனிதனே ராஜாஜி என்ற அந்த மனிதன் தான் பெரியார் அவரை பாராட்டி அவருக்கு அவர் இறந்த பிறகு இரங்கல் கவிதை எழுதியிருக்கார். இப்படித்தான் அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பது என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அதுல பார்த்தீங்கன்னா நமது தமிழக முதல்வர் இசை பல்கலைக்கழகத்தில் பி. சுசீலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. சுசீலா அம்மா பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி ரசிக்க முடியலன்னா அவன் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. பேசாம இப்பயே எலிமருந்து வாங்கி குடிச்சிட்டு இறந்துடலாம். அந்த அம்மாவோட பாட்டு அடாடாடாடா,
அந்த சுசிலா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று இன்றைய முதல்வர் நம் தளபதி ஸ்டாலின் முன்னாள் முதல்வரை பாராட்டி அந்த சம்பவத்தை பார்த்து இதுதான் அரசியல் நாகரிகம் என்று எல்லோரும் பாராட்டினாங்க. இதுதான் நாம் எந்த கொள்கையில் இருந்தாலும் மற்றவற்றை மதிப்பது. ஹிந்தி அப்படிங்கிற அந்த மொழியை நாம் யாரும் எதிர்க்கல. ஹிந்தி மொழி, ஹிந்தி பேசுகின்ற மக்களுக்கு அது தாய்மொழி. அந்த மொழி பேசுகின்ற மக்களை மதிக்கிறோம், அந்த மொழியை நம்ம நேசிக்கிறோம். நமக்கு தெரியாது, நம்ம ரசிக்காத ஹிந்தி பாட்டா எம்புட்டு பாட்டு ரசிச்சிருக்கோம். நானே மேடையில் பாடி எத்தனை பாட்டுக்கு பிரைஸ் வாங்கியிருக்கேன். मेरे सपनों की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू அப்படி இந்த பாட்டை பாடி ஹிந்தியே தெரியாது எனக்கு, ஆனா ஹிந்தியை அருமையா பாடுவேன். பாபி பாட்டை பாடி அன்னைக்கெல்லாம் காலேஜ் பிள்ளைகள்கிட்ட பாபி அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். காலேஜ் பிள்ளைய சேர்ந்துச்சுன்னா லியோனி அந்த பாட்டை பாட வைட்டான்னா அப்படியே ஜாமுன் அந்த பெல் பாட்டம் பேண்ட்டை போட்டுக்கிட்டு பெரிய ரிஷி கபூர் மாதிரி பாபி காலர் வச்ச சட்டை ஸ்டெப் கட்டிங் அப்படி போட்டு ஹிந்தி பாட்டை நான் ரசிக்கிறேன், கேட்கிறேன். ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரி அல்ல, அதையும் பேசுகின்ற மக்கள் தாய்மொழியாக அதை பயன்படுத்துகிறார்கள். ஹிந்தியை நம்ம படிக்க வேணான்னு யாரும் சொல்லல. தமிழ் மொழியின் மீது ஹிந்தி திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறானே ஒழிய ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரியே இல்லை. இன்னைக்கு பாடநூல் கழகத்தின் சார்பாக ஹிந்தியை முதல் லாங்குவேஜா வச்சிருக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தியில புத்தகம் அடிச்சு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஹிந்திக்கு எதிரி அல்ல, ஹிந்தி திணிப்புக்குத்தான் நாம் எதிரி. பாம்பேல போயிருக்கணும்னா ஹிந்தி படிக்கணும். ஹிந்தி தெரியாம பாம்பேல பொழைக்க முடியுமா? என்எஸ் கிருஷ்ணன் இங்கிருந்து பாம்பேக்கு போயிருக்காரு. போய் ஒரு ஹோட்டல்ல போய் தம்பி பால் பால், அவன் பாம்பேல இருக்க சப்ளையருக்கு பால்னா என்னன்னு தெரியல. கியா சாப், கியா பால், கியா பால், பால் 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 பால்ங்கிறாரு. அவனுக்கு புரியல. பார்த்தாரு என்எஸ் கிருஷ்ணன். பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரை வாங்கினாரு. மாட்டை வரைஞ்சு, மாட்டு மடியை வரைஞ்சு பால்னு பீச்சி இருக்காரு. அப்புறம் கொண்டு வந்திருக்கான் பால். 8 மணிக்கு கேட்ட பால் 12:45 தான் வந்து சேர்ந்துருக்கு. அங்க போய் தூத்துங்கிற வார்த்தை தெரியலன்னா ஹோட்டல்ல பால் வாங்கி சாப்பிட முடியாது. ஹிந்தி தேவைன்னா நம்ம படிச்சுக்கலாம். ஹிந்தி மொழியை நாம் மதிக்கிறோம். ஆனால் தமிழ் மொழிக்கு மீறி நீ தமிழை விட ஹிந்தியைத்தான் படிக்க வேண்டும் என்று திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நாம் தமிழராக இருந்தாலும் ஹிந்தி என்ற மொழியை மதிப்பதற்கு பற்றியா, இதுதான் தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய நாகரிகம். நான் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது என்பது மிகப்பெரிய இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் முகமது பின் துக்ளக்ங்கிற படத்துக்கு மியூசிக் போடுறார். அதுல முதல்ல பாடக்கூடிய ஒரு டைட்டில் சாங், அந்த பாட்டை அருமையா கவிஞர் எழுதிட்டார். அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை. அந்த பாட்டை முகமது ரஃபி பாடினா நல்லா இருக்குன்ட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க. முகமது ரஃபியை பாட சொல்லி எல்லாம் அவருக்கு எல்லாம் பேசி வர வைக்கியாச்சு. ஆனா ஒரு குரூப் வந்து இல்ல எம்.எஸ். விஸ்வநாதனே பாடட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சீட்டு போட்டுருவோம், முகமது ரஃபி எம்.எஸ். விஸ்வநாதன் 2 பேரையும் பேர் எழுதி சீட்டை போட்டு யார் பேர் வருதோ அவரை பாட வச்சிடலாம் அப்படின்னு சீட்டு போட்டு எடுத்தா எம்.எஸ். விஸ்வநாதன் வந்துச்சு. அந்த பாட்டை எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக் போட்டு பாடினார். இவ்வளவு பெரிய விபூதி, இவ்வளவு பெரிய குங்குமத்தை வைத்துக் கொண்டு எம்.எஸ். விஸ்வநாதன் பாடி அந்த இஸ்லாமிய பாடல் அனைத்து இஸ்லாமியர்களாலும் பாடப்பட்டது, வரவேற்கப்பட்டது. இப்படி அவர் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது, நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியை மதிப்பது,
அவர்கள் மீது இருக்க விமர்சனத்தை சொல்வது, ஆனால் அவர்களையும் மதிப்பது என்பதுதான் உண்மையான உலகத்திற்கு தமிழன் கற்றுக் கொடுத்த நாகரிகம். நீ பார்த்தீங்கன்னா அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த், அவரை பற்றி நிறைய நான்லாம் மேடையில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். 2011 இருந்து அரசியல் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரம். யூடியூப்லாம் நீங்க பார்த்துருக்கலாம் அவரை பற்றி. ஒரு முறை அவரை நானும் சந்திச்ச அந்த காட்சி கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடிங்கிற ஊர்ல தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்கேன். 7:20 7:50 வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டைம். MRK பன்னீர்செல்வத்தை ஆதரிச்சு பேச்சு. ஒரு 5000 பேர் கூடியிருக்காங்க. மைக்கில் பேசிட்டு இருக்கேன். 7:50 கடந்தும் பேசிட்டு இருக்கேன். கூட்டம் கைதட்டி ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. 7:50க்கு விஜயகாந்த் பேசணும் அந்த இடத்துல வந்துட்டார். வந்துட்டு ஒரு 5-6 தேமுதிக தொண்டர்கள் நேரா வேனுக்கு பக்கத்தில் வந்தாங்க. போச்சுரா, ஏதோ கலகம் பண்ண போறாங்க, அடிக்க போறாங்க, அல்லது ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு பயந்தேன். அப்படியே போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தேன். அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க, கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்றார். 7:50 நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாமா, அவர் இருந்து ரசிச்சு கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்றாரு, பேச்சை நீங்க நிறுத்த வேணாம், தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னாருன்னு நான் அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த்ங்கிற அந்த மனிதர். ஏன்டா அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம்? ஏன், என்ன காரணம்னா, வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமா உதவி செஞ்சிருக்கார். கோயம்பேடு இல்லத்துல நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன். பயங்கர கூட்டம். விஜயகாந்த் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோமே, கண்டிப்பா தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துகிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூட்டு போங்க அப்படின்னு. அதான் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூட்டு போகல. தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பா என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள். இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன். அங்க நடந்த ஒரு சம்பவம். உள்ள போயிட்டு அவங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாட்ட போய் கையை பிடிச்சி அம்மா அப்படின்ட்டு நான் ரொம்ப கண்ணெலாம் கலங்கி பேசிட்டு இருக்கேன். அப்போ ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர், அவர் பேரை சொல்ல விரும்பல, வேலூர்காரர், அவர் வந்து பிரேமலதா என் கூட தான் படிச்சிச்சு, ஆக்சுவலி என் நல்லா டான்ஸ் ஆடும், அங்க வந்து பேசிட்டு இருக்காரியா, நல்லா டான்ஸ் ஆடும், அருமையா பாட்டு பாடும், எப்படி பாடும் தெரியுமா அப்படின்னு. மனுஷனாயா நீ? ஏன் வீட்டுக்காரரை இறந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கு, டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும்னு இங்க வந்து அறிமுகப்படுத்துறேன்ட்டு. உண்மையிலே எனக்கு அந்த இடம் வேற இடமா இருந்தா அந்த ஆளை சப்புன்னு அரைஞ்சிருப்பேன். இடம் பொருள் ஏவல் தெரியாம அங்க வந்து பேசிட்டு இருக்காருன்ட்டு. இது எல்லாத்தையும் மீறி நடந்த ஒரு சம்பவம். அந்த மனிதருக்கு முழு அரசு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதிச் சடங்கிலே தமிழக முதல்வர் கலந்து கொண்டதுதான் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக எல்லோரும் அதை பாராட்டினார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.